வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். Alaikum assalam, sir. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونصلي على رسول الكريم. أما بعد, இன்றைக்கு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் ஒரு பேப்பர் ஒன்று டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த பேப்பரும் கொஞ்சம் ஓரளவு ஓரளவு தரமாக இருக்குது. இது நான் தயாரிச்சிருக்க பேப்பர் 2023ஆம் ஆண்டு ஆயிஷா சித்திகா ஆஹ், மகளிர் அரபுக் கல்லூரிக்காக வேண்டி தயாரித்த பேப்பர். எனவே கொஞ்சம் தரமாக இருக்குது. ஆஹ், மாணவர்களுக்கு சில சில கேள்விகள் கொஞ்சம் டவுட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனவே இன்ஷா அல்லாஹ் பிரயோசனமாக இருக்கும் இந்த இதை டிஸ்கஸ் பண்ணுற வகையில் தான் இதை தீர்மானித்தேன். எனவே இன்றைக்கு இந்த தலைப்பு மட்டுமல்ல, இது இல்லாத இது இல்லாத வேண்டிய கொஷின்ஸ் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கேட்கணும். நான் எதிர்பார்க்கறது இந்த டிஸ்கஷனில் எதிர்பார்க்கறது வந்து நீங்கள் இந்த பகுதியோட முடிக்கக்கூடாது. எம்சிக்குரிய டிஸ்கஷன்ஸ் இது. எனவே தாராளமாக கேள்வி கேட்க இயலும். ஆஹ் மேலே பர்சனல் மெசேஜ் அனுப்பி கேள்வி கேட்க வானம் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுக்கிறதுக்காகத்தான். அந்த குரூப்பில் இப்போ ஃபுல்லாக இருக்குது குரூப். எனவே குரூப்பில் தாராளமாக கேள்வி கேளுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க. மாடல் பேப்பர்ஸ் நிறைய அந்த குரூப்பில் நாங்கள் போட்டிருக்கிறோம். நான் அந்த கிட்டத்தட்ட 29 பேப்பரும் அனுப்பியிருக்கிறேன். அது இல்லாமக்கி ம், நிறைய மாணவர்கள் கொஷின் கேட்டு பண்ணிக்கிறாங்க. அந்த கேட்குற கொஷின்ஸையும் நீங்களும் பாருங்க, ஒவ்வொருத்தரும் பாருங்க. அதில் என்ன அந்த கொஷின்ஸில் என்ன வருது அந்த சம்மந்தமாக பாருங்க. பார்த்தா அது உங்களுக்கு தெரியாத விஷயங்களையும் தான் படிச்சுக்கோங்க. ஏன்னால் ஒவ்வொரு நாள் நூற்றுக்கணக்கான கொஷின்ஸ் அதில் கேட்கப்படணும். அதை மாணவர்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். அதே நேரம் இந்த முக்கியமான விஷயம்தான், உங்களோட சிலபஸோட சம்பந்தம் இல்லாத நிறைய கேள்விகள் வருது. ஒவ்வொன்றுக்கும் நான் கமெண்ட் பண்ணி கொண்டிருக்கிறது அவ்வளோ பொருத்தமில்லைன்னு நினைக்கிறேன். இன்றைக்கும் நான் பார்த்தேன் நிறைய கேள்விகள் வந்து உங்களோட சிலபஸோட எந்த சம்பந்தமே இல்லாத வினாக்கள். அப்போ சிலபஸோட சம்பந்தம் இல்லாத வினாக்கள் பொறுத்த வரையில உங்களுக்கு எந்த பிரயோசனமும் இல்லை. அது படிக்கிறதால உங்களுக்கு எக்ஸாமுக்கு பிரயோசனம் இல்லை, வாழ்க்கைக்கு பிரயோசனமா இருக்கலாம். உங்களோட நாலேஜை அப்டேட் பண்ணிக்கிறதா இருக்கலாம், அதில் பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஆனால் உங்களுக்கு பெரிய பிரயோசனம் மட்டும் வராது. எக்ஸாமுக்கு வந்து 100% வராது. நான் நேற்று என் செமினாரில் கூட ஞாபகப்படுத்தேன் நினைக்கிறேன். ஃபைனல் செமினார்லே 100% 100% எம்சிக்கோ பொறுத்தவரை 100% சொல்லலாம். சரியா? உங்களோட கைடுக்கு உள்ளுக்கு தான் கேள்வி வரும். கைடுக்கு வெளியில வந்து ஒரு கேள்வி கூட எம்சிக்கு வராது. அதுக்கு நான் கேரண்டி பண்ணலாம், எனக்கு ஷுவர், 100% ஷுவர். எனவே இல்லாத கேள்விகளை போட்டுக்கொண்டு உங்களோட இந்த இதுல இல்லாத அதாவது கைட்ல இல்லாத விஷயங்களை போட்டுக்கொண்டு கஷ்டப்படுத்தி கொண்டு உங்களை நீங்க கஷ்டப்படுத்திக் கொள்வான அந்த விஷயத்தை நான் ஆரம்பமாக கேட்டுக்கிறேன். எனவே கைடோடு சம்பந்தப்பட்ட வினாக்கள் கொஷின்ஸ் வந்து டவுட்டுகளாக இருந்தால் கட்டாயமாக நீங்க என்ன செய்யணும் என்றால் இந்த கிளாஸை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ரைட்? இப்ப சில நேரம் உங்களோட இந்த குரூப்ல போடப்படக்கூடிய கொஷின்ஸ், அந்த கொஷின்ஸுக்குரிய ஆன்சர்ஸ் சரியாகவும் இருக்கலாம். சில மாணவர்கள் சொல்ற நேரம் சில நேரம் பிழையாகவும் அமையலாம். அப்ப அது சரின்னு சொல்லி நினைச்சு சும்மா இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் உங்கள்கிட்ட கேட்கிறோம்னு சொன்னால், அப்படியான சந்தர்ப்பங்கள்ல என்ன செய்யுங்கோ என்றால் கட்டாயம் இந்த இந்த ஜூம் கிளாஸை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஜூம் கிளாஸ்ல வந்து நீங்க அந்த கொஷின்ஸை கேட்கலாம், டவுட்டான விஷயங்களை கேட்கலாம். இப்ப முழுமையாக இந்த இதை நீங்க பயன்படுத்திக் கொண்டு முயற்சி செய்யுங்க. சில விஷயத்தை நான் ஞாபகப்படுத்தி கொண்டு நான் இந்த பேப்பருக்கு வரேன். பேப்பர்களோட சம்பந்தப்பட்ட துணுக்குகள் எப்படி நாங்க சரியாக செய்வோம், அந்த சம்பந்தமான நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு பேப்பர்ல நான் ஞாபகப்படுத்தி தான் போறேன். இதுவும் ஒரு தரமான பேப்பர் வகையில நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியக்கூடியதாக இருக்கும். ரைட்? அப்ப இதுவும் ஆரம்ப கேள்வியை பொறுத்தவரை பெரிய கஷ்டமான விஷயம் அல்ல. அந்த ரப்பானியா, ஷுமூலியா, வசத்தியா ஆகிய பதங்கள் தரும் பொருத்தமான தொகுதி. ரப்பானியான்னு சொல்றது தெய்வீகத்தன்மை, தெய்வீகத்தன்மை. ஷுமூலியான்னு சொல்றது அனைத்தும் மிக்கது. பூர்ணத்துவம் மிக்கது, பூர்ணத்துவமானதுன்னு சொல்லுவோம். வசதியான்னு சொல்றது நடுநிலைத்தன்மை. ஆன்சர் ஆன்சர் எது வரும்? இரண்டாவது. ரெண்டாவது ஆன்சர் வரும். சரி, அதுல வேற நான் நினைக்கிறேன் இந்த தலைப்பு உங்களோட ஏ லெவல்ல முதலாவது தலைப்பு உள்ள வகையில பெரும்பாலும் 5 எக்ஸாம் செஞ்சிருக்கிறீங்க. எனவே இதை திருப்பி திருப்பி நான் ஒவ்வொன்றையும் டைம் வேஸ்ட் பண்றதுக்கு விரும்பல. இதுல நான் சில நேரம் இல்ல எல்லாத்துக்கும் நீங்க அப்டேட்டோட ஈப்பீங்க. இப்ப எக்ஸாமுக்கு நெருங்குற நாள் இன்னும் ஒரு மாசம் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் பெரும்பாலும் அப்டேட்டோட தான் இருப்பீங்க. சரியா? எனவே சில நேரம்
உங்களுக்கு தெரியும் நான் போற நேரம் இல்ல இது தெரியாதுன்னு ஏதாவது பகுதி இருந்தால் கட்டாயமாக நீங்க அதை கேட்கணும் என்கிட்ட சரிதானே ரைட் முதலாவது கேள்வி நான் ஸ்கிப் பண்ணி போறேன் இதுல ஏதாவது தெரியாத விஷயங்கள் வந்தா கேளுங்க யவுமுல் ஹிசாப் என்பதனால் கருதப்படுவது என்ன சார் விசாரணை சரணி புரியும் புரியும் நாள். நாள். விசாரணை புரியும் நாள். ரெண்டு ஆன்சர் வந்து விசாரணை புரியும் நாள் நியாய தீர்ப்பு நாள் வந்துச்சு அப்படியா விசாரணை புரியும் நாள். விசாரணை புரியும் நாள். ரைட் இது என்னடா இந்த எழுப்பப்படும் நாள்னு வந்திருக்குது ஒரு ஆன்சர் நம்பர் 2 யாரோ ஒருத்தர் போட்டிக்கிறீங்க பரவாயில்ல ஹயர் இன்ஷால்லா இது ஆன்சர் வந்து ஹிசாப்னு சொல்றது விசாரணை குறிக்கும் ஹிசாப்னு சொல்றது விசாரணை உங்களுக்கு தெரியும் ஓ லெவல்ல கூட நீங்க படிச்ச விஷயம் தான் ஹிசாப்னு சொல்லி விசாரணை அப்ப யவுமுல் ஹிசாப்னு சொல்றது விசாரணைக்குரிய நாள் சரியா விசாரணைக்குரிய நாள் அப்ப விசாரணை புரியும் நாள் தான் இதுக்குரிய ஆன்சர் அப்ப நியாய தீர்ப்பு நாளுக்கு நாங்க என்ன சொல்லுவோம் மரபுல யவுமுத்தீன். யவுமுத்தீன் ஃபஸ்ட் சொல்லுவோம் யவுமுத்தீன் நியாய தீர்ப்பு பேப்பர்ஸ் நான் இன்றைக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு நான் இன்றைக்கு சரியான பிஸி மார்னிங் யோசிச்சேன் ஒரு இது போடும்னு சொல்லி லிங்கான போட்டு கொடுத்தான சந்தர்ப்பங்களே சரியான ஸ்கூல்லையும் பிஸி வந்தும் கிளாஸ் பிஸி முடிச்சுட்டு இப்போ கொஞ்சம் தான் வந்து சேர்ந்தேன் வந்ததுக்கு பிறகு தான் போட வேண்டிய ஒரு நிர்பந்தம் எனவே பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொண்டு உங்களுக்கு தெரியாது பிரிண்ட் அவுட் எடுத்திருந்தால் கொஞ்சம் வசதியாக இருக்கும் இது மாதிரி பேப்பர்ஸ் வந்து பிரயோஜனமாக இருக்கும் சரி எம்சிக்கு ஒரு நேரம் இல்லாட்டி கோப்பியில் சரி நோட் பண்ணிவோங்க இது மாதிரி கொஸ்டின்ஸ் வர நேரம் ரைட் எழுப்பப்படும் நாள் வந்து என்ன சொல்லுவாங்க யவுமுல் பஅத் என்று சொல்லுவோம் சரி தெளிவில்ல விலங்கல் கேட்கணுமே யவுமுல் பஅத் திருப்பி எழுப்பப்படுத்து சொல்லுகின்ற வார்த்தை தான் பஅத் என்று சொல்லுவோம் மீள் எழுப்பப்படுதல் யவுமுல் பஅத் ஒன்று சேர்க்கப்படும் நாள் என்ன சொல்லுவாங்க யௌமுல் ஹஷ்ர். வெரி குட் மஹ்ஷர் ஒன்று சேர்க்கப்படக்கூடிய இடம் மஹ்ஷர் என்ன ஆமா ஒன்று சேர்க்கப்படக்கூடிய நாள்னு சொல்றது யவுமுல் ஹஷர் மஹ்ஷர் யவுமுல் ஹஷர் வாக்களிக்கப்பட்ட நாள் இருக்குன்னு சொன்னாங்க யவுமுல் மியாத். யவுமுல் யவுமுல் வஅத். யவுமுல் தானே? ஓ மியாத். யவுமுல் ஓ அதாவது யவுமுல் மியாத்னு சொல்லுங்க என்ன யவுமுல் மியாத் யவுமுல் வஅத். ரைட் யவுமுல் மியாத்னு சொல்லுவோமே ஓகே யவுமுல் மியாத் யவுமுல் வஅத் அல்ல மியாத் வாக்களிக்கப்பட்ட நாள் யவுமுல் மியாத் சார் அப்ப இதெல்லாம் ஓகே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே சார் தானே 100% ஓகே ரைட் எதுவும் டவுட்னா திருப்பி கேளுங்க ரைட் ஒரு பெண்ணை விவாக விலக்கு செய்த கணவன் அவளுடைய இத்தா காலத்தில் அவளுக்கு வழங்கும் கொடுப்பனவு செலவுகள் எவ்வாறு அழைக்கப்படும் ஒரு கேள்வி நல்ல ஒரு கேள்வி ரைட் சரியா இருக்குது மத்தா தான் ஆன்சர் மத்தா அதாவது விவாகரத்து காலத்துல பெண்ணுக்கு கொடுக்கப்படக்கூடிய கணவன் மூலமாக இதால் இருக்கக்கூடிய பெண்ணுக்கு கொடுக்கப்படக்கூடிய செலவினத்துக்கு சொல்லுவோம் மத்தான்னு சொல்லி அதே நேரம் நஃபக்கான்னு சொல்றது என்ன பராமரிப்பு செலவு. பராமரிப்பு செலவு. பராமரிப்பு செலவுன்னு சொல்லுவோம் அல்லது உணவு செலவினம் சொல்லுமே அதாவது கணவன் மனைவிக்கு கொடுக்கின்ற உணவு செலவினத்துக்கு பொதுவா சொல்லுவோம் நஃபக்கான்னு சொல்லி பராமரிப்பு உணவு செலவினம் தான் அது கிஸ்வான்னு சொல்றது என்ன ஆடை செலவு. ஆடை செலவு கணவன் மனைவிக்கு வழங்குகின்ற ஆடை செலவினத்தை சொல்லுவோம் கிஸ்வான்னு சொல்லி அப்ப சக்கன்னு ஒன்று இருக்குது அது இதுல இல்ல கொஞ்சம் நோட் பண்ணிக்கோ அதேமே இந்த 3 வேர்டும் உங்களோட சிலபஸ்ல இருக்குது சக்கன் அது வீடு 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 வீட்டு செலவு தங்கம். வீட்டுக்கு வழங்கப்படுகின்ற செலவு வீட்டு செலவினம் சொல்லுவோமே வீடு சரி குடியிருப்புக்கான செலவினம் சொல்லுவோம் அது சக்கன் சொல்லுவேன் இந்த 3ம் தெரிஞ்சிருக்கணும் ஹித்துபான்ற வேர்டு என்ன குறிக்கும் ஹித்துபான் என்ன திருமண பேச்சுவார்த்தை. திருமண பேச்சுவார்த்தை இந்த ஆன்சரை வச்சு உங்களுக்கு கொஸ்டினா அமைக்கலாம் இந்த ஆன்சர் கொஸ்டினா மாறலாம் எனவே ஹித்துபா எனப்படும் திருமண விடயத்தில் ஹித்துபா எனப்படுவதுன்னு சொன்னால் அது ஹித்துபான்னு சொன்னா திருமண பேச்சுவார்த்தை அல்ல கஃபா அல்லது குஃப் ஓன்னு சொல்றது என்ன பொருத்தப்பாடு. அல்லது கஃபான்னு சொல்லுவோம் பொருத்தப்பாட்டே அவதான் ஓகே அப்ப ஆன்சர் வந்து தெரியுமா உங்களுக்கு மத்தா தான் ஆன்சர் அதுல இஷ்யூ உண்டு இல்ல அடுத்த விஷயத்து வாங்க நாய் நக்கிய பாத்திரத்தை 7 முறை கழுவ வேண்டும் என்ற சட்டத்தில் இருந்து பன்றி நக்கிய பாத்திரத்தை எத்தனை முறை கழுவ வேண்டும் என்ற பிரச்சனைக்கு தீர்வாக அதனையும் 7 முறை கழுவ வேண்டும் என்ற முடிவு பெறப்பட்டது இது கியாசின் எவ்வகையை சாரும் முசாவி. ஓகே ஆன்சர் வந்து கியாசுல் முசாவி தானே கியாசுல் முசாவி ஓகே ரைட் இப்ப உங்களுக்கு யாருக்காவது கியாசுல் முசாவி அல்லது முன்னால் இருக்கக்கூடிய கியாசுல் அதுனா கியாசுல் அவுலா ஒன்று இருக்குது கியாஸ்
பொதுவா கியாஸ் நக்லி என்று ஒன்று இருக்குது. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? கியாஸ் நக்லின்னு சொன்னா உங்களுக்கு தேவைப்படாது, எக்ஸாமுக்கு தேவைப்படாது, யோசிக்க தேவையில்ல. ம். கியாசுல் கியாஸ்ட 3 வகைகள் சம்பந்தமாக 6 மாசத்துக்கு கேட்டீங்க. 2021ஆம் ஆண்டு 6 மாசத்துக்கு கேட்டீங்க. அப்ப கியாஸ் சம்பந்தமா உங்களுக்கு இந்த 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 வகைகள் ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? கியாஸ் அதினாவையும் அவுலியாவையும் கொஞ்சம் ரைட், டெஃபினிஷன் ஓகே. சொல்லுங்களேன். கியாசுல் அவுலா, அவுலான்னு சொல்றது அவுலா அல்லது அலான்னு சொல்லுவோம். மேலான, அலான்னு சொல்றது மேலான, மேலான அப்படின்னு சொன்னால் இந்த புதிதாக உருவாக்கப்படுகின்ற சட்டம் தானே ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டம், ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டம் புதிதாக உருவாக்கப்படக்கூடிய சட்டத்தினுடைய அந்த நான் ரெண்டுலையும் கியாஸ் பிடிக்கிற நேரம் மிஸ் சொல்லுவோமே என்ன, இந்த இல்லத்துன்னு சொல்லுவோமே, இல்லத் பெருமானம், புதிய பிரச்சனையில வரக்கூடிய இல்லத் பெருமானம் ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனையோட இல்லத் பெருமானத்தை விடவும் பெருமானத்தில் கூடியதாக காணப்படுதல். உதாரணமா சொல்லுவோம், பெற்றோருக்கு சி என்ற வார்த்தையை கூட கூறுவது கூடாதுன்னு குர்ஆன் சொல்லுது. அப்ப புதிய வார பிரச்சனை சொன்னா பெற்றோருக்கு அடித்தல் என்றது அதை விட பாரதூரமானது. இப்ப பேரிச்சை மதுசாரம் என்று சொல்றது ஹராம் என்று சொல்லி தெளிவா வந்திருக்குது குர்ஆன்ல. அதை விட பாரதூரமான ஒன்று. பேரிச்சை மதுசாரத்தை கொஞ்சம் கூட டோ படிச்சா என்ன செய்வான்டா, படுத்துடுவான். ஆனா ஐஸ ஓவர்டோஸ் அடிச்சா என்ன நடக்கும்? செத்துடுவான். விளைஞ்சா உங்களுக்கு. எனவே ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் விளைஞ்சா. அப்ப பேரிச்சை மதுசாரத்தை விடவும் ஐஸ்ன்னு சொல்லக்கூடிய போதைப் பொருளோட இந்த இந்த இல்லத்தீக்கு தானே பெருமானம், இல்லத் பெருமானம் வந்து கூடுதலாக காணப்படுது. கியாசுல் அவுலான்னு சொல்லுவோம். அதுக்குதான் கியாசுல் அதுனான்னு சொல்றது என்னண்டா, அதுனான்னு சொல்றது ஏற்கனவே சொல்லப்பட்ட பிரச்சனையில விட புதிதாக வந்திருக்கக்கூடிய பிரச்சனையுடைய பெருமானம், இல்லத்திட பெருமானம் தரத்துல குறைவாக இருந்தால். உதாரணமா சொல்லுங்களேன், இப்ப பேரிச்சையிலிருந்து பெறப்படக்கூடிய மதுசாரத்துல வரக்கூடிய அந்த போதையினுடைய அளவை விடவும் தரம் குறைந்தது பார்க்கலாம் சொன்னால் புகைத்தலின் ஊடாக வருகின்ற தீமை. எனவே பேரிச்சை மதுசாரம் புதிய பிரச்சனை என்னன்னு சொன்னால் புகைத்தல் மூலமாக இந்த போதை. எனவே அதை விடவும் தரம் குறைந்தது. கியாசுல் அதுனான்னு சொல்லுவோம். இதுதான் கியாசுல் அதுனா. ரைட். இப்ப வேறமா டவுட்ஸ் இதுல? ஓகே, அடுத்த வாரணே என்னமா டவுட்ஸ் தான் கேட்டுவோங்க. இஸ்லாமிய நம்பிக்கையோடு தொடர்பான விடயங்களில் மறுமை வாழ்வோடு தொடர்பான மறுமை நாள், கபரு, மஹ்ஷர், ஹிசாப், சிராத், சுவனம், நகம் பகுதிகளை உள்ளடக்கும் பகுதி. மறுமை வாழ்க்கையோடு தொடர்பான சமயாத் சமயாத். பெரிய அளவுக்கு இந்த இது மாதிரி கொஸ்டின்ஸ் கொஞ்சம் சான்ஸ் குறவு தான் பாருங்க. இருந்தாலும் ரூஹானியாத்னு சொல்லி சொல்றது என்னன்னு சொன்னால் புலன்களுக்கு அப்பாற்பட்ட நம்பிக்கைகள் குறிக்கிறது. இலாஹியாத் அல்லாஹோடு தொடர்பான கதரும் அதுக்கு அடங்கும். ஓகே, இதுல இஸ்ராஈலியாத்னு சொல்றது என்ன? இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ், இட்டுக்கட்டப்பட்ட அந்த கதைகள், கதைகள். ஹதீஸ் அல்ல, இட்டுக்கட்டப்பட்ட சம்பவங்கள். அதாவது நான் சொல்லுவோம், பனு இஸ்ரவேலர் சமூகம் தானே பனு இஸ்ரவேலர் சமூகத்துல புழக்கத்துல காணப்பட்ட இட்டுக்கட்டப்பட்ட அதாவது கட்டுக்கதைகளுக்கு தான் சொல்லுவோம் பனு இந்த இஸ்ராஈலியாத். இஸ்ராஈல்களுக்கு மத்தியில காணப்பட்ட இட்டுக்கட்டப்பட்ட கதைகள் தான் இஸ்ராஈலியாத் சொல்லுவேன். ரைட். நுபுவாத் உங்களுக்கு தெரியும், நபிமார்களோடு சம்பந்தப்பட்ட விஷயம். ஓகே, அடுத்த பதிவாங்க. ஹதீசுகளில் அல் முத்தவாத்திர் என்ற சொற்பிரயோகம், இந்த பிரயோகம் எதனை குறிக்கின்றது? பாப்பேன். எத்தனை ஆன்சர்? ஹதீஸ் முடிவிட்டு தொடர்ச்சியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனாவது? ரெண்டாவது. முதலாவதுக்கு என்ன ஆன்சர் வருது? வரும் இந்த அமைப்புல வரலாமே. இந்த அமைப்புல கொஸ்டின்ஸ் முர்சல். இஸ்னாத் முடிவிட்டு தொடர்ச்சியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை சென்று இணையும் ஹதீஸ். இஸ்னாத் வந்து மர்ஃபூ. நான் கொஞ்சம் இப்படியான கொஸ்டின் வரலாமே. இஸ்னாத் முடிவிட்டு தொடர்ச்சியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை சென்று இணையும் ஹதீஸ் குறிப்பது என்று சொல்லி ஒரு கேள்வி வந்தா கீழே 5 ஆன்சர் வரும். அதுல தெரிஞ்சிருக்கணும் மர்ஃபூன்னு சொல்லி. மர்ஃபூன்னு சொல்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் ஹதீஸ் வைத்து முடிவு. இந்த அமைப்புல கேள்வி வரலாம். ரைட். தவறான ரிவாயத் கொண்டு இடம்பெறாத அதிக எண்ணிக்கையை கொண்ட பல கட்ட ராவிகளினால் அறிவிக்கப்பட்ட ஹதீஸ் தான் என்ன? முத்தவாத்திரான ஹதீஸ். அப்ப இது ஓகே இன்ஷாஅல்லாஹ். இது சரி என்ன சொல்லுவோம். ஒரு இஸ்னாதின் ஆரம்பத்தில் ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட அறிவிப்பாளர் விடுபடுதல். இந்த அமைப்புல கொஸ்டின்ஸ் வரலாமே. நான் உங்களுக்கு பல தடவை ஞாபகப்படுத்தினேன். இந்த பகுதி உள்ளுக்கு, அதாவது இந்த அந்த இந்த ஹதீஸோட சம்பந்தப்பட்ட பிரிவுகளுக்கு தானே இந்த பகுதிகளுக்கு குறைந்தது ஒரு கொஸ்டின் சரி வராமைக்கு உங்களுக்கு பேப்பர் வராது.
குறைந்தது ஒரு கொஸ்டின் சரி வராமைக்கு உங்களுக்கு பேப்பர் வராது. எனவே கட்டாயமாக நீங்க பார்த்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். கட்டாயமாக நீங்க பார்த்துக்கொள்ள வேண்டிய விஷயம். ரைட். சஹீஹான ஹதீஸுக்கு முன்வைக்கப்பட்ட சகல நிபந்தனைகளையும் காணப்பட்டு அறிவிப்பாளர் ஞாபக சக்தியில் குறைவாக இருந்தால் என்னது? حسن ஹசனான ஹதீஸ். ஹசன். இந்த அமைப்புல கேள்வி வரலாம். இந்த அமைப்புல உங்களுக்கு இந்த கேள்வியாக வந்து ஆன்சர் 5 தரப்படலாம். ரைட். அடுத்து வாங்க. ஆகாதான ஹதீஸின் சனதில் அடங்குகின்ற அறிவிப்பாளர்களின் எண்ணிக்கையை எவ்வகையிலும் அடையாத ஹதீஸுகளை இது குறிக்கும். எது? ஆகாதான ஹதீஸின் சனதில் அடங்குகின்ற அறிவிப்பாளர்களின் எண்ணிக்கையை எவ்வகையிலும் அடையாத ஹதீஸுகளை குறிக்கும். இது முத்தவாத்திற்கு இந்த சரியான கருத்தான போட்டிக்கு அப்படி வராத, அப்படி ஒரு இது வராது. பிரச்சனை இல்லை, உங்களுக்கு அது தேவைப்படாது. ரைட். அல்லாஹுவும் இயற்கையும் ஒன்று என்று வாதிடுகின்ற தத்துவ கொள்கை எது? வஹ்தத்துல் வஜூத். வஹ்தத்துல் வஜூத். வஹ்தத்துல் வஜூத். வஹ்தத்துல் வஜூதர் சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு 2-3 நான் கொஸ்டின்ஸ் கேட்கிறேன், அதையும் சொல்லிட்டு போங்க. வஹ்தத்துல் வஜூத் அது அந்த கொள்கையை எந்த நூற்றாண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? கிபி எத்தனாம் கிறிஸ்துவின் நூற்றாண்டு? 7ஆம் கிபி 7ஆம் நூற்றாண்டு. 7ஆம் ஏழாம் நூற்றாண்டு. இந்த சிந்தனையை மக்கள் மயப்படுத்தியவர் இப்னு இப்னு அரபி. அரபி. இப்னு அரபி. அரபி. ரைட். இப்னு அரபியோட இன்னும் 2 பேரை சொல்லுங்க, 2-3 பேரை. இப்னு ஃபாரில், இப்னு அல் ஃபாரில், மசான் அல்மசானி, இப்னு சபீன், அல் இப்னு மசானி சபீன் என்றால் கேட்கணுமே. பின்வரும் அறிஞர்களுள் வஹ்தத்துல் வஜூத் சிந்தனையை சமூகத்துக்கு மத்தியில் பிரபல்யப்படுத்தியவர்கள் என்று சொல்லி ஒரு கேள்வி வந்தா இந்த 2 பேர் 3 பேருடைய பேர்கள் வரலாம், கேட்கப்படலாம். எனவே இன்ஷா அல்லாஹ் கட்டாயமா தெரிஞ்சுக்கொள்ளும் அந்த விஷயத்தை. ரைட். வஹ்தத்துல் வஜூத் ஓகே. அதே மாதிரி அனைத்தும் அவனாகிய நிலையில் அனைத்தையும் வெளிப்படுத்தும் அவன் தூய்மையானவன். இந்த கூற்றை தந்து யாருடைய கூற்றுன்னு கேட்கலாம். யாரு? இப்னு அரபி. இப்னு அரபி. பாய் கூற்றுகள் கேட்கலாம். கூற்றுகள் வளமா கேட்கலாம். அனைத்து என்ன சொன்னேன் நான்? அனைத்தும் அவனாகிய நிலையில் அனைத்தையும் வெளிப்படுத்தும் அவன் தூய்மையானவன். இந்த கூற்று இப்னு அரபியில. ரைட். ஃபுதுஹாத்து மக்கி எனும் நூலின் ஆசிரியர்? இப்னு அரபி. இப்னு அரபி. அரபி. சரி, இந்த அமைப்புல கேள்விகள் வரலாமே. ரைட். ஜபரியா சிந்தனையோட சுருக்கம் என்ன? எல்லாம் கலாக்கதிர். கலாக்கதிரின் அடிப்படையில தான் நடக்குது. அல்லாஹு தாலா எழுதி வைத்ததன் காரணமாகத்தான் நடக்கிறது. எனவே எங்கட மேல வந்து குத்தம் இல்லை, நாங்க குற்றம் செய்வதற்கும் அல்லாஹ் தான் காரணமே. அவன் எழுதினதெல்லாம் நடக்குது. கலாக்கதிர் மனிதனுக்கு எந்த சக்தியும் கிடையாது. கதரியா சுருக்கம்? கருத்தை நம்ப மாட்டார்கள். மனிதன் பகுத்தறிவு ரீதியாக சிந்திக்க. ரைட். கலாக்கதிரை மருத்துவர். கலாக்கதிர மருத்துவர் சுருக்கம். கலாக்கதிர மருத்துவர். நாங்க செய்கின்ற செயல்களுக்கும் அல்லாஹுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. நாங்க செய்ததன் பிறகுதான் சில நேரம் அல்லாஹு தாலா விளங்கிக்கிறான், இப்படி ஒன்று மனுஷன் செஞ்சுட்டான்னு சொல்லி அல்லாஹு தாலா அதுக்கு பிறகுதான் தெரிஞ்சுக்கிறான். ரைட். அப்படி அஹமியாவெல்லாம் உங்களுக்கு உங்களோட சிலபஸோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூத்ததுலாம் பெரிய தலைப்பு இருக்குது. எனவே நான் இன்ஷா அல்லாஹ் விளங்கப்படுத்த தேவையில்லை. வாசில் பின் அத்தா. ரைட். அல் குர்ஆன் காஃபத்துன் லின்னாஸ் என குறிப்பிடுவது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு ரைட். அப்ப நம்ம முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி ஒருத்தட்ட போன் இது கொஞ்சம் யாரு? நஸ்மிதா நளியர். நஸ்மிதா நளியர். நஸ்மிதா நளியர். பேர் ராசிங்கெல்லாம் எங்க கேக்குது எங்களுக்கு. ரைட். அடுத்த வாங்க. அல் குர்ஆன் காப்பத்துல் நாஸ் ஓகே. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களின் ஃபத்வாக்களை உள்ளடக்கி அவரது மாணவர்களால் வெளியிடப்பட்ட நூல் என்ன? ரைட். தெரியணும் கட்டாயமாக. அதுவும் அல் முத்தவ்வனா இங்க காணல. ரைட். 9வது கேள்வி சார். ரைட். 9வது கேள்வி. ஆன்சர் இதானே? அதாவது அப்ப முவத்தாயாட நூல் மாலிக். ரைட். அடுத்து இங்க ஈக்கக்கூடிய 3ம் நான் நினைக்கிறேன் சஹி இப்னு ஹிப்பான், முஸ்னத் இப்னு முஅம்மர், சஹி அபி அவானா, இந்த 3 நூலும் உங்களுக்கு
சம்மந்தம் இல்லை. உங்களோட இதோட சம்மந்தம் இல்லை. எனவே இன்ஷா அல்லாஹ் தேவைப்படாது. சரிதானே? ஏன்னா எங்களுக்கு தேவை முத்தவனாவும் முவத்தாவும். இந்த ரெண்டும் வந்து உங்களுக்கு தேவைப்படுவேன். ரெண்டும் இமாம் மாலிக்கிட்ட கூற்றுக்கள் தான். இமாம் மாலிக்கிட்ட முவத்தா. அதே நேரம் ஹதீஸ் நூலாகவும் சட்ட நூலாகவும் கருதப்படக்கூடிய நூல் சரி கேட்ட என்ன? முவத்தா அதுவும் முவத்தா தானே? முவத்தா. ரைட், முஅத்தா. முவத்தா தான். ஹதீஸ் நூலாகவும் சட்ட நூலாகவும் கருதப்படக்கூடிய நூல். ஓகே. பின்வருவனவற்றுள் மக்கி சூறாக்கள் தொடர்பான மிக பொருத்தமான கூற்றை தெரிவு செய்க. மக்கி சூறாக்களை ரைட் எது பெரிய ரிசாலத் அத்தியாயங்களாக மா காணப்படும் பெரிய சூறாக்கள். அத்தியாயங்களை காணப்படும் சூரா. சரியா? பெரிய இது அத்தியாயங்களாக மதனி காணப்படும் சூரா. வருமா? அது மதனி சூரா. வராது. மதனி வராது சார் சூரா. அது. மதனி முனாஃபிக்குகளின் பண்புகள் பற்றி பிரஸ்தாபிக்கக்கூடிய வசனங்கள் எது? மதனி சூரா. மதனி அதுவும் மதனி. மதனி மதனி சூரா. சூரா. அஹ்லுல் கிதாபுகளோடு விவாதிக்கின்ற வசனங்கள் கொண்ட சூறாக்கள் மதனி மக்கி சூரா. மக்கி சூரா. சூரா. மக்கிய மதனியா? மக்கி. அஹ்லுல் கிதாபுகள் எங்கே இருந்தாங்க? மக்காவுல. மக்கால இருந்தாங்க அஹ்லுல் கிதாபுகள். இல்ல மதீனா. சார் நாம அஹ்லுல் கிதாபுகள் இருக்கிறதே மதீனாலே. பெருஸ் மதீனா போனதுக்கு தான் யூதர்களை மாட்டினாங்க ரசூலாவுக்கு. ரைட், வராத. சமூக பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்தும் வசனங்கள் கொண்ட சூறாக்கள் எங்க? மதனி மதீனா. சூரா. மதனி. சமூகம்னு வந்தாலே மதீனா தான், மக்காவல்ல. ம். சரியா? ரிசாலத் மஆத் பற்றிய போதனைகளை முன்வைக்கும் சூறாக்கள் எது? அதான் விட அதுதான் விட. மக்கி சூரா. அதான் சரியா? ஏன்னா இப்படி இந்த அமைப்புல உங்களுக்கு மக்கி மதனி இந்த மாதிரி வாரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா எம்சிக்கு வாரத்துக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. இந்த அமைப்புல தான் வரும் வாராங்க. இன்ஷால்லா பாருங்க. ரைட். சார் ஓ சார் சொல்லுங்க. ரிசாலத் மாத் பற்றியது மதனி சூரா தானே? தௌஹீத் தானே சார். இல்ல தௌஹீத்தை தௌஹீத் வலியுறுத்துறது தானே மக்கி. இல்ல உங்களோட இது புக்ல கைட்ல பிலம்மா அதுல கைட்ல மிஸ்டேக் இருக்குது. ஓ சார் கைட் பிள்ளை. கைட் பில் அது. தௌஹீத் ரிசாலத் மஆத் மூணும் வந்து மக்கி. சரியா? சூரா. கைட்ல உள்ள மிஸ்டேக் அது. ரைட். அடுத்து வாங்க. இஸ்லாம் மனித நலனை கருத்தில் கொண்டு சில வகையான உணவுகளையும் பானங்களையும் ஹராமாக்கியுள்ளது. ஆனால் இஸ்லாம் ஒன்றை ஹராமாக்கினாலும் அதற்குரிய பிரதியீட்டை தர தவறவில்லை. பின்வருவனவற்றுள் அவ்வாறு இஸ்லாம் நமக்கு வழங்கியுள்ள பிரதியீடுகளில் அடங்காதது. விபச்சாரம் ஆனா, ஹலால். எது? சார், இறுக்கமான ஆடை ஹராம். அவுரத்தை மூடக்கூடிய எல்லா ஆடை மூணாவது ஹராம். விட அவுரத் மணி மூணாவது இது மூணாவது இறுக்கமான ஆன்சர். ஆடைகள் ஹராம். அவுரத்துடைய அவுரத் எல்லா எல்லாம் ஆடைகளும் மூணாவது வராது. ஆன்சர். எல்லா ஆடைகளும் வராது. ஆமாம் சார், இது எல்லாம் மூன்றாவது ஆன்சர். வராது. இதை மிச்சம் டைம் வேஸ்ட் பண்ணி டிஸ்கஸ் பண்றது பொருத்தம் இல்லை. எனவே பொருத்தமான ஆன்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய நிறைய விஷயங்களையும் அதுக்கு நான் போறேன். கலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் அல் குர்ஆன் துவக்கப்பட்டதற்கான காரணங்கள் மிக பிரதானமானது. சரியானது என்னது? சமூக நலன் கருத்தில் கொள்ளப்பட்டமே. ரைட், பாப்போம். நாங்க ஸெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவர்களுடைய முயற்சி. சரியா? இல்ல இல்ல வராது. சார் வராது. அல் குர்ஆனை இல்ல சார். ஓதுவதில் வித்தியாசங்கள் தோன்றியமை வருமா? அது வராது. வராது. உஸ்மான் வராது. யாருக்கு? உஸ்மான் உஸ்மான் ரலியல்லாஹு ரலியல்லாஹு. அஹ்லு சுன்னா உஸ்மானியர்கள். ஷியா பிளவுகள் தோற்றம் பெற்றமை. சரியா? இல்ல இல்ல. வராது. அது அங்கே இல்ல வராது. அலி ரலியல்லாஹு அன்ஹு காலமே. சரி. காலத்தில் ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆலோசனை வழங்கியமை. அதுவும் உஸ்மான் இல்ல ரலியல்லாஹு சார். அன்ஹு. எனவே மிக பொருத்தமான ஆன்சர் சமூக சமூக நலன் நாலு நலன். கருத்தில் அஞ்சு. கொள்ளப்பட்டமை தான் ஆன்சர். கருத்தில் கொள்ளப்பட்டமே. ஓகே. எனது உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக உமது உயிரை விட நான் உமக்கு அன்புக்குரியவராக மாற வேண்டும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எந்த நபித்தோழரை பார்த்து கூறினார்? இந்த அமைப்பில் கேள்வி வரலாம். உமர் இப்னு கத்தாப் ரலி. உமர் இப்னு கத்தாப் இப்னு ஹத்தாப் ரைட். ரலி. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப இன்னொரு கூற்று உண்டிக்குதுதானே? அதாவது அஹ், நான் மரணித்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் அவருடைய காலில் ஒரு முள் தைப்பதை கூட நான் விரும்ப மாட்டேன் என்று கூறிய நபித்தோழர். ஸெய்த் இப்னு ஸெய்த் தஸ்ஸீன். இப்னு தஸ்ஸீனா ரலி. ரைட். ஸெய்த் இப்னு தஸ்ஸீனா. அந்த கூற்றும் இந்த உங்களோட சிலபஸோட சம்பந்தப்பட்டது. தெரியாமைக்கு போவானா? சரிதானே? நான் மரணித்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்திலே அவருடைய காலில் ஒரு முள் தைப்பதை கூட நான் விரும்ப மாட்டேன். கேள்வி விரும்ப வரலாம். மாட்டேன். ஸெய்த் இப்னு தஸ்ஸீனா. அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம், ஸெய்த் இப்னு சாபித், உஸ்மான் இப்னு அஃபான். ரைட். இதுக்கு வேற உங்களுக்கு தெரிய வேண்டிய ஒன்றும் இல்லை. ரைட். அடுத்த விஷயத்து வாங்க. அல் குர்ஆனில் குறிப்பிடப்படாததும் சுன்னாவின் மூலம் உருவானதுமான சட்ட விதிகளை பொறுத்தவரை சுன்னாவை ஒரு சுதந்திரமான மூலாதாரமாக கொள்ள முடியும் என சட்டவியலாளர் கருதுவர்.
இத்தகைய சுண்ணாவை எவ்வாறு அழைப்பர்? விளங்கிட்டா அந்த இது? சொன்னாலும் சுண்ணம் ஆஷிலா அஜிலா ஞாபகம் வச்சுக்கோ. இது ஒரு முக்கியமான கேள்வி. இது நான் மேலே நான் போட்ட கேள்விதான் இது. உங்களோட கைட்ல இருக்குது. கைட்ல இருக்கிறத பேஸ் பண்ணி நான் போட்ட கேள்வி இது. சரியா? இந்த மாதிரி கேள்விகள் எடுக்கப்படலாம் வாய்ப்பு இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப அல் குர்ஆன்ல சொல்லாமைக்கு சுன்னால மட்டும் ஒரு விஷயத்த சொன்னா, குர்ஆன்ல மென்ஷன் பண்ணல, சுன்னால மட்டும் குர்ஆன்ல சொல்லாத புதிய சட்டம் மட்டும் சொல்லுது என்று சொல்லி சொன்னால் அந்த சட்டத்தை பொறுத்தவரை சுன்னா ஒரு தனித்த மூலாதாரம். சரி, ஏன்னா விவாதம் உண்டு போகுது, உங்களோட டிபேட் உண்டு மாதிரி உங்களோட இந்த கைட்ல சுண்ணான்னு சொல்றது ஒரு குர்ஆனுக்கான விலக்குறை தானா இல்லாட்டி சுன்னா ஒரு தனித்த மூலாதாரமான்னு சொல்லிட்டு ஒரு விவாதம் உண்டு. அந்த விவாதத்துக்கு மத்தியில கடைசி முடிவு என்னன்னு சொன்னால், சுன்னா வந்து குர்ஆன் சொல்லாத புதிய ஒரு விஷயத்தை சொல்லிச்சுன்னு சொன்னால் சுன்னா ஒரு தனித்த மூலாதாரம். தனித்த மூலாதாரத்துக்கு சொல்லுகின்ற வேர்ட் தான் என்னன்னு சொன்னால் இருக்குது. இதுல பாருங்க, இந்த மூன்றாவது சார் சுன்னா அல் முஅஸ்ஸிலான்னு சொல்லுவோம். கொஞ்சம் ஹைலைட் பண்ணி அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தவங்க இந்த மேலே இருக்கிறத தான் ஆன்சர். ரைட், சுன்னா ஒரு தனித்த மூலாதாரம். ரைட், சுன்னா தக்ரீரி எல்லாம் உங்களுக்கு வராது. தக்ரீரின்னு சொல்ற அங்கீகாரம் வழங்கியவை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகாரம் வழங்கியதான் தக்ரீரின்னு சொல்லுவோம். ஹதீஸ் தக்ரீரி மாதிரி. இல்முல் ஜரஹ் வ தஅதீல்னு சொல்றது அது வேறொரு கலை. சுன்னாவோட திறனாய்வு உங்களுக்கு தெரியும். திறனாய்வு பணி. ரைட், திறனாய்வு கலை. ஹதீஸினுடைய சனதையும் மதனையும் விமர்சன ரீதியாக ஆய்வு செய்கின்ற கலை எதுன்னு கேட்கலாம். ஹதீஸினுடைய சனதையும் மதனையும் விமர்சன ரீதியாக ஆய்வு செய்கின்ற கலை எது? இல்முல் பேசுங்களே. ஜரஹ் வ தஅதீல் ஹதீஸினுடைய சனதையும் மதனையும் விமர்சன ரீதியாக ஆய்வு செய்கின்ற கலை அஸ்மாஉர் ரிஜால் பின்வருவனற்றுள். உலூமுல் ஹதீஸ். அஸ்மாஉர் ரிஜால் சிம்பிள் விஷயம், ஒன்றுமில்ல. நினைச்ச உங்களுக்கு ஹதீஸினுடைய சனத், ஹதீஸினுடைய மதன், இது ரெண்டையும் எடுத்து விமர்சன ரீதியாக ஆய்வு செய்கின்ற கலை என்னது? சிம்பிள், இல்முல் ஒன்றுமில்ல. ஜரஹ் வ தஅதீல் இல்முல் ஜரஹ் வ தஅதீல். இல்முல் ஜரஹ் வ தஅதீல் ஆன்சர். ஞாபகம் வச்சுக்கோ. இந்த அமைப்புல क्वेश्चंस வரலாம் உங்களுக்கு. இல்முல் ஜரஹ் வ தஅதீல் தான் சொல்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட், முக்கியமான கேள்வி. பார்ட் 2க்கு வருதோ இல்லையோ, வாரத்துக்கான வாய்ப்பு இல்ல பார்ட் 2க்கு. சரி, சொல்ல வாரத்தினால் இதுக்கு வரலாம். சரி, அசுன்னா அல் முஅஸ்ஸிலா இப்போ ஓகே, கிளியர். அல் மஷ்ஹூர் சொல்றது என்ன சொல்லுங்க. 3 அறிவிப்பாளர்களுடன் வரும் ஹதீஸ். ரைட், அறிவிப்பாளர்கள் 3 அல்லது அதுக்கு மேல் உள்ள அறிவிப்பாளர்கள் மூலமாக அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ்கள் அல் மஷ்ஹூர் சொல்லுவோம். 3 அல்லது அதுக்கு மேற்பட்ட அறிவிப்பாளர்கள் அறிவிக்கப்படுவது ஹதீஸ். மௌகூஃப்னு சொல்றது என்ன? மௌகூஃப் சஹாபியா சொல்லுங்க. ஒரு 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 அறிவிப்பாளர் தொடர் இஸ்னாத் சஹாபி வரை சஹாபியோடு முடிவருது. சஹாபி நேரடியாக அறிவிக்கிறார், அவர்கிட்ட கூட்டு அறிவிக்கிறாரு, மௌகூஃப் சொல்லுவோம். ரைட், நம்ம இப்ப क्वेश्चंस வரலாமே. ரைட், கருத்து வேறுபாடுகளின் போது பேண வேண்டிய ஒழுங்குகளுக்கு முரணாக அமைவது என்னது? பாப்போமே. இரண்டாவது என்ன சிம்பிள் क्वेश्चन. இதெல்லாம் பார்த்துக்கொண்டு டைம் தேவையில்ல. ஒருவரை ஒருவர் மதித்தலும் அதே நேரம் பரஸ்பரம் சாடிக்கொள்ளுதல் வராது. மத்த எல்லாம் ஆன்சர் சரியாயிடும். ஓகே, அதுக்கு நாங்க டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இப்ப நாங்க பார்ப்போம். இந்த அமைப்புல क्वेश्चंस வரலாம். இதுல பெரும்பாலும் உண்டு வாரது 2 போட்டிகள் இன்னைக்கு. என்ன? துல்ஹுலைஃபா அல் ஜுஹுஃபா ஆகிய மீகாத்துக்கள் குறிப்பிடும் பொருத்தமான கூற்றுகள் என்ன? அஞ்சாவது. ரைட், சரியா? துல்ஹுலைஃபா சொல்றது எங்க? மதீனாவுக்கு மதீனாக்கு வடக்கு. அதுக்கு வடக்கே இருந்து வரக்கூடியவர்கள், அது மீகாத். சரியா? அவங்களோட மீகாத். ஓகே. ஜுஹுஃபான்னு சொல்றது என்ன? சரியா? சிரியா துருக்கி வழியாக வருவர் மீகாத், இஹ்ராம் கட்டக்கூடிய இடம். ரைட், இதுல வேற என்ன இருக்குது? நஜித் பாரசீக வளைகுடாவினூடாக வருகின்றவர்களுக்கு மீகாத் என்ன? கர்னுல் மன்சில். கர்னூல் மனாசில் தான். உங்களோட இந்த புத்தகத்துல கைட்ல கொஞ்சம் பிழையா போட்டிக்குது மன்சில்னு சொல்லி. நாங்க மன்சில் எடுத்துக்கொள்வோம். என்ன கைட்ல பிழையா தான் நாங்க ஆசைப்படணும், செய்யவில்லை. கர்னூல் மன்சில் மனாசில். அடுத்து என்ன? சிரியா துருக்கி ஓகே. மதீனாவிலிருந்து ஓகே. ஈராக் அல்லது சாத் ஈரான் வழியாக தூத்துல் ஈராக். தூத்துல் நாத்து ஈராக் தான். தூத்துல் ஈராக்ல போட்டிக்குது. மிஸ்டேக். இல்லாட்டி சாதின்னு சொல்லுவேன். சாத். ரைட், நஜித் பாரசீக வளைகுடாவினூடாக வருகின்றவர்கள், அது ஓகே பார்த்தோம்னா. சிரியா துருக்கி வழியாக வரக்கூடியதும் அதுவும் பார்த்துட்டோமே.
எலம்லம் தான் பார்க்கல. எலம்லம் இலங்கை, பார்க்கல. இந்தியா, என்னது பாகிஸ்தான். சிரியா இலங்கை, துருக்கி வழியாக இந்தியா, என்னது பாகிஸ்தான், எலம்லமுக்கு என்ன மாலத்தீவு. இலங்கை, இந்தியா, இலங்கை, பாகிஸ்தான், இந்தியா, மாலத்தீவு யமன், போன்ற. பாகிஸ்தான், இந்தியா இந்த இருக்குது. இதெல்லாம் வந்து இந்தோனேஷியா, மலேசியா, பங்களாதேஷ் எல்லாம் போடலாம். ரைட். அப்ப இன்ஷால்லா இந்த அமைப்புல கேள்விகள் உங்களுக்கு வாரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ரைட். ஒருவர் தன்னுடைய காரியத்தை மேற்கொள்வதற்காக தனது சார்பில் மற்றொருவரை நியமித்தல் எவ்வாறு அழைக்கப்படும்? அல்வகாலா. வகாலா. தக்மீன். அத்தக்மீன் எனப்படுவது அப்ப காப்புறுதி. இஸ்லாமிய காப்புறுதி குறிக்கும். சரி. சம்சரா. தரகு தொழில். சம்சாரத்தேட்டு தொழில். தொழில். சம்சாரத்தேட்டு தொழில் சம்சரா. தரகு தொழில். அல் இஜாரா. வாடகை. வாடகை. இது வித்தியாசம் அமைப்பில் கேட்கப்படலாமே. வித்தியாசம் அமைப்புல உதாரணமா சொல்றேன். இப்படி ஒருவர் முச்சக்கர வண்டி ஒன்றில் பிரயாணம் மேற்கொண்டு அதனுடைய சாரதிக்கு ஒரு தொகை பணத்தை வழங்குகின்றார். இந்த நடவடிக்கை குறிப்பது என்று சொல்லி 5 ஆன்சர் வரும். முச்சக்கர வண்டியில போய் ஒருத்தருக்கு டிரைவர் சளி கொடுக்கணும்னு சொன்னா அது என்னது? இஜாரா. ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்ட் தானே எடுக்கிறோம். முச்சக்கர வண்டி எடுத்துக்கிறோம், ரெண்ட்டுக்கு எடுக்கிறோம். என்ன இஜாரான்ற ரெண்ட். எனவே இந்த அமைப்புல கொஸ்டின்ஸ் வந்து நீங்க டிரெக்ட் கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்க வேணுமே. சில நேரம் இந்த அமைப்புல கொஸ்டின்ஸ் வரவும் மேலும். எனவே கொஞ்சம் அவதானமா இருக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு. ஓகேயா? ரைட். மஹ்ஜூப் என்று சொல்றது உங்களோட இதோட சம்பந்தப்பட்ட இன்ஹெரிட்டன்ஸ், வாரிசு சொத்துக்களோட சம்பந்தப்பட்டது. ரைட். உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அம்மார் இப்னு யாசிர், இதெல்லாம் முக்கியமான இதுல, அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூஃபாவின் ஆளுநராக நியமித்த போது பைத்துல் மால் விடயத்தில் அவருக்கு ஆலோசகராகவும் அமைச்சராகவும் யாரை நியமித்தார்கள்? அப்துல்லா இப்னு மஸ்ஊத். தெரியுமா? அப்துல்லா இப்னு மஸ்ஊத். உறுதியா சொன்னீங்களா? ஞாபகம் வச்சுக்கோ. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பார்த்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்படி கேட்கும் மேலும், அதாவது உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய அவருடைய அந்த ஆட்சி காலத்தில் கூஃபாவின் ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் என்று கேட்கலாம். அப்படியாக இருந்தால் அது அம்மார் இப்னு யாசிர்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். சரிதானே? இது அம்மார் இப்னு யாசிர் இந்த இது உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுக்கணும். இரண்டாவது, அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அவர்களை ஆளுநராக நியமித்த போது அவளுக்கு பைத்துல் மால் விடயத்தில் ஆலோசனை வழங்குவதற்கு நியமிக்கப்பட்டவர் சொல்லி சொன்னால் அது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. சரிதானே? முதலாவது ஆன்சர் தான் வரும். முதலாவது ஆன்சர் வரும். அப்ப இதுல வேற உங்களுக்கு தெரியாத வேர்ட்ஸ் அல்லது தெரியாத சொற்கள் ஒன்றும் இல்லை. யமன் தேசத்துக்கு ஆளுநராக அனுப்பினது யாரு? ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. ஓகே. வேற அப்துல்லா இப்னு அப்பாஸ் இதோட சம்பந்தப்படுது. ரைட். அப்துல்லா இப்னு அப்பாஸ் இப்படி கேட்கலாமே. அப்துல்லா இப்னு அப்பாஸ் சம்பந்தமா கேட்கிறேன்னு சொன்னால் என்ன? சுல்தானுல் முஃபஸ்ஸிரீன். சுல்தான் முஃபஸ்ஸிரீன் வந்து ஐசியா இஸ்லாத்துல இல்ல, வராது, தேவைப்படாது. ஐசி டீச்சர் படிச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹைர். என்னென்றால் இவர் சம்பந்தமா கேட்கிறேன்னு சொன்னால், எங்களுக்கு இஸ்லாத்துல கேட்கிறேன்னு சொன்னால் மக்காவில் சட்ட வகுப்பு நடாத்திய நபித்தோழர்னு கேட்கலாம். யாரு? ரைட். அதே போல கூஃபாவில் சட்ட வகுப்பு நடாத்திய நபித்தோழர்னு கேட்கலாம். ரெண்டு பேரும் பேரு அப்துல்லா இப்னு மஸ்ஊத். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. அப்பதான் சொந்த பார்த்தோம் கூஃபாவுக்கு அனுப்பினேன்னு சொல்லி. ஒன்று அப்துல்லா இப்னு மஸ்ஊத், இன்னொருத்தர் சிம்பிள் யோசிக்கவான அவ்வளோ. கூஃபா யாட தலைநகர்? அம்மார் இப்னு யாசிர். அலி ரலியல்லாஹு அன்ஹு. எப்படி சட்டத்துல எங்கட பாசையில சொல்றோம், சட்டத்துல புலின்னு சொல்லுவோம். பார்த்து சொல்றேன்னு சொன்னாங்க. அக்குலாஹும் அலி. அக்குலா காலி சொன்ன நீதிபதி, தீர்ப்பு வழங்குகிறவர். அக்குலா என்றால் டாப் லெவல்ல. எனவே சட்டத்துல புலின்னு சொல்லுவோம் அவரை. நினைச்சா சட்ட வகுப்பு. எனவே கூஃபால சட்ட வகுப்பு நடத்தினா கேட்கலாம். மக்காவில் கல்வி பணியாற்றிய நபித்தோழர், அதாவது சட்ட வகுப்பு நடத்திய நபித்தோழர் கேட்கலாம். மதீனாவில் கல்விப்பணி, அதாவது சட்ட வகுப்பு நடத்திய நபித்தோழர்கள் இது வரும் என்று கேட்கலாம். யார் யார் சொல்லுங்க பாப்போம். தாள் பெறட்டுறீங்களோ தேடுறதுக்கு? அங்க போயிட்டு எக்ஸாமுக்கு தாள் பெறட்டேலா? எல்லாம் மைண்ட்ல ஈக்கோணும். சரி. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு,
அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப வச்சுக்கோங்க. உமர் இதுக்கு கேள்வி வரலாமே அமைப்புல சும்மா கேட்டு பார்த்தேன், இதுல சம்பந்தம் இல்லாம. சரி, இதெல்லாம் வந்து எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் வாரத்துக்கான வாய்ப்பு இருக்குது, கவனமா இருங்க. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஸெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. மக்கால யாரு இவரு? இந்த அமைப்புல கேள்வி வரலாமே. ரைட், ஓகே. ஆண்கள் சம்பாதித்தவை ஆண்களுக்குரியது, பெண்கள் சம்பாதித்தவை பெண்களுக்குரியது. இது என்ன? சிம்பிளனா? அல் குர்ஆன் வசனம். இஸ்லாமிய விவாகரத்து முறைகளில் மனைவியோடு இனி சேரமாட்டேன் என சத்தியமிட்டு தவிர்ந்து கொள்ளுதல் விவாகரத்தின் எவ்வகையை சாரும்? ஈலாவு. ஈலாவுன கஷ்டம் இல்ல. ரைட். லியான்னு சொல்றது என்னப்ப? மனைவி மீது விபச்சாரம் விபச்சார குற்றம் மனைவி மீது சாட்டுதல். கணவன் அல்லது கணவன் மீது மனைவி விபச்சார குற்றத்தை சுமத்துதல் ஈலாவுன்னு சொல்லுவோம். மறு சைடுல கேட்கலாம், என்ன? மனைவியை உடல் ரீதியாக தாய்க்கு ஒப்பிடுதல் லிஹார் இந்த அமைப்புல கேட்கலாம். குழு, அதாவது குழுண்டா இந்த வரைவிலக்கணங்களை தந்து உங்களுக்கு ஆன்சர். சரியா? இப்ப இந்த கொஸ்டின்ஸ்ல வருதானே, இந்த கொஸ்டின்ஸ்ல வந்த அதே அமைப்புல வரைவிலக்கணங்கள் தந்து ஆன்சரை கீழே தரலாம். உங்களுக்கு 5 ஆன்சரை தரலாம். அப்ப குழுன்னு சொல்றதும் என்ன? கணவன் மனைவி கணவனை விடுவிக்கக்கூடிய முறை இதான் குழு. பசகன்னு சொல்ற என்ன? தானா நிகழக்கூடிய திருமண ஒப்பந்தத்திலேயாவது நிபந்தனை மீறல். திருமண எக்ரிமெண்ட்ல காணப்படக்கூடிய ஒரு குறைபாடு காரணமாக திருமண ஒப்பந்தத்தை முறிக்கிறது சொல்லுவோம். சரி, இப்படியான அமைப்புல கேள்விகள் வரலாம், எம்சிக்கு வரலாம். அடுத்த வாங்க, XY நிரல் பாப்பே. கவுலு சஹாபா என்ன வரும்? சஹாபாக்களுடைய முதலாவது சி எத்தனை வருது? 4ல வந்திக்குது. ஓகே. ரெண்டாவது இஜ்மாஉ ஸரீஹ். முதல் தர இஜ்மா. சி, ரெண்டாவது சி. ஓகே. ரெண்டாவது சி இந்த 2ல இருக்குது. ஓகே. அல் இல்லத் இருக்குது ஏ. அப்ப 3ல ஏ இருக்குதுனா டிசிஏ. ரைட். அடுத்தது உருஃப் ஃபிஅலி செயல் வழக்காறு இ. அப்ப இதுல பி தான் வந்தாச்சு இன்னைக்கு. சரிதானே? இதுல உருஃபி அலி இமாரத்துன்னு சொல்றது இந்த என்ன பௌதிகோட அபிவிருத்தி. ஓகே. அப்ப இன்ஷா அல்லாஹ் அது ஓகே. அடுத்த வாங்க, XY நிரல் நிரப்புமே. இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹ் எதுக்கு வருது? ஹிஜ்ரி 194. ஹிஜ்ரி 194 பிறந்த ஆண்டு 204 உண்டு ஏ. அப்ப சரி. ரெண்டாவது இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹ் 204. எனவே சி வரும். அப்ப ஏயும் சியும் இந்த இது வந்துருச்சு, விட இப்ப வந்துருச்சு. ரெண்டாவது விட. சரி, பாப்போமே. இதை பார்த்துவோம், பண்ணுவோங்க. இப்ப பார்த்துவோம் இன்ஷா அல்லாஹ். அபூதாவூத் என்ன? அபூதாவூத் என்ன? 201. திருமிதி 209. இந்த அமைப்புல இன்ஷா அல்லாஹ் கொஸ்டின்ஸ் வரலாமே. இந்த அமைப்புல நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், நான் உங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கிறேன். இந்த இமாம்கள், அதாவது நான் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் துறை இமாம்கள் உள்ளுக்கு கொஸ்டின்ஸ் வராமைக்கு உங்களுக்கு பேப்பர் வராது. 1க்கு மேற்பட்ட கொஸ்டின்ஸ் வராமைக்கு உங்களுக்கு பேப்பர் வராது. 100க்கு 100% உறுதியா சொல்வேன். எனவே கவனமா பார்த்துக்கொள்ள வேண்டிய விஷயம். ரைட். வாங்க, XY நிரல்களின் கீழ் தரப்பட்டுள்ள தகவல்களை சரியாக ஒழுங்கமை பாப்பமே. இதெல்லாம் கஷ்டமில்ல. இது யாருக்கும் சிக்கலிக்கிறா இந்த கேள்வி? எத்தனாவது? ஆன்சர் என்ன வரும்? முலாரபா என்ன? கூட்டு பங்காண்மை. கூட்டு வர்த்தகம். அப்படியா? உட்பட மூணாவது. அடுத்த வாங்க, கஃபா ஷியாக்களோடு தொடர்பான சொற்பிரயோகங்கள். கஃபான்னு சொன்ன மறைவு. பி. ரஜான்னு சொல்றது என்ன?
மீண்டும் மீண்டும் வருது. வருது. ரஜா மீண்டு வருதல், திரும்பி வருதல், திரும்பி வருதல். மீண்டு வருது. இஸ்மத் தடுப்பு. மௌலவியா தடுப்பு. என்னது? தடுப்பு. 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 தடுப்பு பாவங்களுக்கு பாதுகாப்பு, பாதுகாப்புன்னு சொல்லலாம். தடுப்பு பாதுகாப்பு. ரைட். ஈனா களிமண். 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 ஈனான களிமண். முத்தான்னு சொல்றது இன்பப்பொருள். இன்பப் பொருள். ஆன்சர் எத்தனை? ஆன்சர் டிடி. டியா. ரைட். ஓகே, அடுத்த வாங்க. எக்ஸ் ஃபை நிரல் பாப்மே. அபு யூசுப் எதுக்கு வருவாரு? இமாம். சிம்பிள். இமாம் அபு ஹனீஃபாவோட மாணவர். ரைட். இந்த அமைப்புல சொல்லலாமே சான்ஸ் இருக்குது. அபு ஹனீஃபாட மாணவர், அபு ஹனீஃபாட மாணவர். எனவே டி முதலாவது. ஓகே, அடுத்து வாங்க. அவ்வாபி இமாம். மாலிக் ரஹ்மத்துல்லாஹ். என்ன? ஏ ஏ ரைட். மாலிக் இமாம். ரஹ்மத்துல்லாஹ். இமாம் யார்ட? மாலிக். மாலிக் மாலிக். இமாம் மாலிக் மாணவர். முஸ்னி யாரு? முஸ்னி ஃபுவை. ஷாஃபிஈ இமாம். இமாம் ஷாஃபிட. இமாம் ஷாஃபிட மாணவர். ரைட். ஓகே. இப்னு தைமியா. அஹ்மத் அஹ்மத். இமாம் அஹ்மத் அஹ்மத் இப்னு ஹம்பல். அடுத்தது இந்த இமாம் இப்னுல் கையம். ஹனஃபி மذهب. எனவே ஆன்சர் என்ன வரும் இப்ப? நாலாவது. ஓகே, அப்படியா? சரியா? சரி சார். நான் இணைச்சு பார்க்கல, நான் பார்க்கிறேன். சரி, ஓகே. இந்த அமைப்புல கேள்விகள் வரலாமே. நான் சொல்லியிருக்கிறேன், சட்டத்துறை அறிஞர்களை பொறுத்தவரை இஜ்திஹாதினுடைய வகைகளை பொறுத்தவரை நார்மலா கேள்விகள் வாரது குறவு. ஆனா எம்சிக்யூ வருது. இந்த அமைப்புல கேள்விகள் வரலாம், வாரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. பாருங்க. ரைட். ஹதீஸ்களை பற்றி சில கூட்டுகள். அதுல முதலாவது, மேற்கூறிய கூட்டுகளுள் மிகவும் சரியானது. ஒரு ஹதீஸில் இஸ்னாத் பற்றி ஆராய்கின்ற கலை உசூலுல் ஹதீஸ் எனப்படுகிறது. சரியா பிள்ளையா? இல்ல, அஸ்மாவுல் ரிஜால். அஸ்மாவுல் ரிஜால். இல்ல சபினா. நபி அவர்களின் வாழ்க்கை முறை முழுவதும் சுன்னாவாகும். சரியா பிள்ளையா? சரி சார். ஓகே, பி சரி. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் ஹதீஸ்களை ஒன்று திரட்டி எடுப்பதற்கான முயற்சிகளை ஆரம்பித்து வைத்தார்கள். சரியா? ஓம் சார். சரி. ஹதீஸை ஒன்று திரட்டும் பணி, ஹதீஸை ஒன்று திரட்டும் பணியில் இமாம் ஷிஹாபுத்தீன் ஜுஹ்ரி என்பவர் பங்காற்றினார். சரி சரி சார். சரி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சஹீஃபா சாதிகா என்ற ஹதீஸ் தொகுப்பு காணப்பட்டது. இல்ல சார். இல்லனா? இல்ல. அப்ப இந்த இதுல எது இந்த அப்ப யாருகிட்ட ஏஞ்சி சஹீஃபா சாதிகா? அப்துல்லா இப்னு உமர். உங்களோட கைட் படி இந்த கேள்வி வந்துச்சே. இந்த கேள்வி வந்துச்சு ஒரு தடவை. நான் நினைக்கிறேன் 2021 அல்லது 2021 மாதிரி வந்துச்சு கேள்வி. அந்த நேரம் உண்மையிலே ஆன்சர் கீழே இருக்கு அப்துல்லா இப்னு உமர். ஆனா உண்மை அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு லாஸ். சரியான ஆன்சர் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு லாஸ். சரியா? ஆனால் உங்களோட கைட்ல போட்டிருக்குது அப்துல்லா இப்னு உமர் சொல்லி. அப்ப என்ன செய்யறது? பிரைவேட்டா எக்ஸாம் எழுதுறாக்களுக்கு சீக்கிரே. எனவே என்ன செஞ்சோம்னு சொல்லி சொன்னால் ரெண்டுக்கும் சரி கொடுத்தோம். சரியா? ரெண்டுக்கும் தீர்மானிச்சோம். பிரைவேட்டா இருக்கிறார்கள் பிரச்சனை வரும், எனவே ரெண்டுக்கும் கொடுப்போம்னு சொல்லிட்டு ரெண்டுக்கும் சரி கொடுத்தோம். இந்த கேள்வி வந்தன. எனவே உண்மை அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு லாஸ். அம்ர் இப்னு லாஸ் தான் சரி. ஆனால் இங்க உங்களோட இதுல அப்துல்லா இப்னு உமர்னு போட்டிக்குதே. ஓகே, அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன? 26க்கு பிசிடி மூணாவது. மூணாவது. ரைட். அல் உமூரு பி மகாசிதிஹா எனும் இஸ்லாமிய சட்டத்துறை அடிப்படை விதி குறிப்பது. நோக்கத்தை பொறுத்தே செயற்பாடுகள் தீர்மானிக்கப்படும். ரைட். நோக்கங்களை பொறுத்தே செயற்பாடுகள் தீர்மானிக்கப்படுகின்றன. சிரமும் சட்டங்களை தளர்த்தும். ஆன்சர் என்ன? இந்த அமைப்புல கொஸ்டின்ஸ் இந்த அமைப்புல அல் மஷக்கத்து தஜ்லிபு தைசீர். இந்த அமைப்புல கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரலாம். அல் மஷக்கத்து தஜ்லிபு தைசீர். ரைட். தீமை நீக்கப்பட வேண்டும். உறுதியான நிலைப்பாட்டை இடையில் ஏற்படும் சந்தேகம் மாற்றாது. இந்த அமைப்புல கேள்வி வரலாம். வழக்காறு ஒரு சட்ட மூலாதாரமாகும்.
முஹக்கமா ஆதத்து முஹக்கமா. இந்த அமைப்புல கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வாரத்துக்கான வாய்ப்புகள் இந்த பகுதிகளுக்கு நான் சொல்றேன், இந்த கவாய்துல் ஃபக்ஹியான்னு சொல்லக்கூடிய பகுதிகளுக்கு கேள்வி வாரத்துக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. கொஞ்சம் இன்ஷா அல்லாஹ் பாருங்க. சரியா? இதுவரைக்கும் கேள்விகள் தொடப்படாத பகுதியை கேள்வி வராத பகுதி. எனக்கு கேள்வி வராத பகுதின்னு சொன்னால் வாரத்துக்கான வாய்ப்பு இருக்குதா என்றால் நிறைய சான்ஸ் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் பார்க்க வேண்டிய ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய பகுதி. அடுத்தது பின்வருவனவற்றுள் சுவர்க்கங்களின் பெயர்கள் சரியாக காட்டும் தொடர் வரிசை என்னது? சொல்லுமா? சிம்பிள். அஞ்சாவது எத்தனாவது? அஞ்சாவது விட ஜன்னத்துல் ஆதன் சரி, ஜன்னத்துல் நயீம் சரி, ஜன்னத்துல் ஹுல்த் சரி, ஜன்னத்துல் ஜாருல் ஜலால் சரிதானே? ஜலால். அப்ப இன்ஷா அல்லாஹ் நினைக்கிறேன் அது உங்களுக்கு கஷ்டம் இல்லை. எனவே நான் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவு போறேன். ரைட், சொல்லுங்க பாம். லா அதிரியா எதுக்கு ஜாயின் ஆகும்? பி வருமே. கடவுள் லாதிரியாண்ட லாதிரின்னு அரபுல மௌலவி மாதிரி இருக்கிறீங்க. லாதிரின்னா எனக்கு தெரியா. லாதிரியான்னு சொன்னா கடவுளை பற்றி ஒரு முடிவான முடிவுக்கு வராதவர்கள். சரியா? ஏற்கவும் மாட்டாங்க, நிராகரிக்கவும் மாட்டாங்க. எனக்கு தெரியாது, அதான் லாதிரியான்னு சொல்லுவோம். ருபூபியான்னு சொன்ன ருபூபியான்னு தெரியுதானே? இந்த உலகத்தை சக்தி ஒன்று இருக்குது, உலகத்தை ஏதோ சக்தி ஒன்று இருக்குது என்னன்னு அவங்களுக்கு தெரியா. சரி, ஏதோ சக்தி ஒன்று இருக்குன்றது ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க தான். அப்ப என்ன அப்ப சி வருவதுக்கு முல்ஹிதுன்னு சொல்றது கம்ப்ளீட்டாவே நிராகரிக்க முடியாது. ஓகே ஓகே, அடுத்து வாங்க. அப்ப ஆன்சர் தெரியும் தானே? என்ன எது? பிஎஸ்சி கொண்டா இல்ல சார் 3. எத்தனை? 3ஆவதா? பிஎஸ்சி. ஓ ரைட். பின்வருவன வரும் என்னமோ போட்டிக்குதா? விடயங்களை கவனித்து பின்வரும் விடயங்களை கவனித்து மேலுள்ளவற்றில் அதேதானா? மேலுள்ளவற்றில் இஸ்லாத்தின் சிறப்பம்சங்களை மாத்திரம் உள்ளடக்கிய தொகுதி. இது ஆன்சர் வரும். இதுவும் சிம்பிளான கொஸ்டின்னால கொஞ்சம் நான் ஸ்கிப் பண்ணி போறேன். இது ஆன்சர் வரும். சொல்லுங்க. இஸ்லாமிய சட்டம் எல்லா காலத்துக்கும் பொருத்தம் சரிதானே? சட்டமேற்ற அதிகாரம் மனிதனுக்குரிய சரியா? இல்ல. மனித திருப்தியை இலக்காக கொண்டது. சரி. மனித திருப்தியை இலக்காக கொண்டது இஸ்லாம். இல்ல. சரி. மனித திருப்தியா? வராது. இறைவனுடைய திருப்தி இல்ல. அல்லாஹ்வுடைய திருப்தி. ஓ, இஸ்லாம் எல்லா காலத்துக்கும் எல்லா பிரதேசங்களுக்கும் உரியது. இஸ்லாம் காலத்துக்கு காலம் மாறுபடும் சட்டங்களை முன்வைக்கின்றது. அடுத்தது இஸ்லாம் காலத்துக்கு காலம் மாறுபடும் சட்டங்களை முன்வைக்கின்றது. சரியா? நெகிழுகின்ற நெகிழாத ரெண்டையும் சேர்த்து கொண்டதுதான் காலத்து காலம் மாறுபடுகின்ற சொல்லி சொன்னால் பிழை. பகுத்தறிவு மட்டும் இலக்காக கொண்டது. சரியா? அதுவும் ஏற்றுக்கொள்ளாது. பகுத்தறிவு வேண்டும். இஸ்லாத்தின் அடிப்படை மூலாதாரங்கள் வகையின் அடிப்படையில் பெறப்பட்டவை ஆகும். சரி சரி சார். விட அஞ்சாவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 காரியங்களை குறிப்பிட்டு ஒரு அடியான் மூமினான நிலையில் அம்மூன்று காரியங்களையும் புரிய மாட்டான் என கூறினார்கள். யாரு 3 என்ன? 3வது. ஆன்சர் வந்து ஆனா ஆன்சர் வந்து தானே லா யஸ்னி ஸானின் ஹீன யஸ்னி வஹு முஃமின் வலா யஸ்ரிகு சாரிகுன் ஹீன யஸ்ரிகு வஹு முஃமின் வலா யஷ்ரிபு ஷாரிபு வலா யஷ்ரிபு ஷாரிபு ஹீன யஷ்ரிபு வஹுவ முஃமின். மூமினான் நிலையில் விபச்சாரம் செய்ய மாட்டான், மூமினான் நிலையில் திருட மாட்டான், மூமினான் நிலையில் மது அருந்த மாட்டான். இதான் இந்த 3 விஷயமும் ஈக்குதே உங்களோட பாடத்துல இருக்குது. என்ன ஹுலுக் ஹல்க் என்ற தலைப்புகளை அது இருக்குது. சரியா? பார்த்துக்கொள்ளலாம். மஜ்ரத்துல் அஹ்காமுல் அத்ரியா என்ற நூல் எக்கலை தொடர்பாக எழுதப்பட்ட நூலாகும். மீள் எழுச்சி காலத்துல வருகின்ற ஒரு எம்சிக்யூ தான் இத. மஜ்ரத்துல் அஹ்காம் அத்ரியா 1883ஆம் ஆண்டு 93ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு நூல். அதாவது எந்த மதுஹப அடிப்படையாக கொண்டு வெளியிடப்பட்டிருக்குது? மஜ்ரத்துல் அஹ்காமுல் அத்ரியா இந்த மதுஹப எது? ஹனஃபி மதுஹப் அடிப்படையாக கொண்டிருக்குத. கேட்கலாம். இதெல்லாம் கேள்விகள் எம்சிக்யூ. நிஃபாக் குஃபர் தொடர்பான சில ஹனஃபி மதுஹப் நிஃபாக் குஃபர் தொடர்பான சில கூற்றுக்கள் கீழே தரப்பட்டுள்ளன.
அதுல மேலுள்ள கூற்றுக்களுள் நிஃபாக்கை உள்ளடக்கிய சீர்மான தொகையை தெரிவு செய்க. நிஃபாக்க மட்டும் அல்லாஹ்வை ஏற்க இரண்டாவது வருமா? ரெண்டாவது இல்ல அது குஃபுர். ரைட், முதலாவது வராது. வராது. உள்ளொன்று புறமொன்று நடந்து கொள்ளுதல் சரிதானே, வருந்தானே? ஓ வரும் நரகின் கீழ்த்தரத்தில் கீழ்த்தட்டில் நிரந்தரமாக தங்கியிருத்தல் ஓ வரும். வரும் இஸ்லாத்தின் கடமைகளை மறுத்தல் வருமா? இல்ல அது குஃப்ர் வரும். இல்ல வராது. குஃப்ர். அது வராது. பொய், மோசடி, வாக்கு மாறுதல் என்னும் பண்புகள் ஓ வரும் வரும். ஓம் சார் வரும். ரைட். இறை சட்டங்களை மறுத்தல் இல்ல வராது அது குஃப்ர். அது குஃப்ர். அப்ப உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? வராது. ஆன்சர் என்ன வரும்? பிசி வரும். Right. ரெண்டு. Easy. பாவமன்னிப்பு கோருவதற்கான நிபந்தனைகளுள் அடங்காத அம்சம் என்ன? தூய எண்ணத்துடன் பாவமன்னிப்பு கோருதல். சரி, என்ன வரும்? நாலாவது வரும். நாலாவது. அது சுத்தமான வராது. நிலையில் நாலாவது இரு கரம் ஏந்தி பாவமன்னிப்பு கோருதல் வராது. மத்த எல்லாம் வந்துடுமே. இதுல டைமை கருத்துல கொண்டு நான் போறேன். இன்ஷா அல்லாஹ் பாத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு இஸ்ஹாக் இப்னு ராகபைஹி ரஹ்மத்துல்லாஹ், முஹம்மது இப்னு யஹ்யா ரஹ்மத்துல்லாஹ் ஆகிய ஆசிரியர்களிடம் கல்வி கற்ற ஹதீஸ் துறை அறிஞர் யாரு? இமாம் புகாரி. புகாரி ரஹ்மஹுல்லாஹ் புகாரி. கருத்து வேறுபாடிக்கு யார் சரி? இல்ல சார். இல்ல இல்ல சார். இல்ல. ஏண்ட பதில் அதல்ல. ஏண்ட விட அதல்ல. முஸ்லிம் இமாம் முஸ்லிம் தான் ஆன்சர். ஞாபகம் வச்சுக்கோங்க. அவசரப்பட்டு முடிவு எடுக்கவான தெரிஞ்சதுக்கு. இஸ்ஹாக் இப்னு ராகவைஹி என்று சொல்றது இமாம் புகாரியோட ஒரு ஆசிரியர். ஓகே. ஆனால் முஹம்மது பின் யஹ்யா வருமானு சொன்னால் வராது. அலி அல் மதீனி அதெல்லாம் வரும். ஓகே. இவருக்கு யாரு? புகாரிக்கு. முஸ்லிமுக்கு இஸ்ஹாக் இப்னு ராகவைஹி, முஹம்மது பின் யஹ்யா வந்து இந்த ரெண்டு பேருமே முஸ்லிம் ஆசிரியர். ஞாபகம் வச்சுக்கோங்க. மாத்திக்கொள்வான. ரைட். அடுத்து வாங்க. சில சொற்கள் தந்துருக்கு பாருங்க. மகாசித் ஒரு துறப்பான சொற்பிரங்கள் இதுல என்ன நினைக்குது? மஷாலி. மசாலிஹ். 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 அப்ப என்ன? பி. அஸ்ராரிகிரி. இஸ்ரார் சி. அடுத்தது இலல். இலல். நதாயிஜ் இல்லி. ல. இருக்குது. இலலி. இலல் நதாயிஜ் நத்தாய்ஜி இருக்குது. தாய். ரைட். தாய். ஆன்சர் பாத்துக்கோங்க. என்னது தெரியுதா? ஓகே தான். அதுக்கு ஒன்று இல்லையா இருக்கும். ரைட். அடுத்து வாங்க. இஸ்லாம் அனுமதித்த வியாபார நடவடிக்கைகளோடு தொடர்பான அம்சங்கள். முஷாரகா இருக்குது, முஷாரகா முராபஹா முராபஹா இருக்குது, சலம் சலம் இருக்குது, பையுல் பையுல் மஞ்சள், பையுல் முஅஜ்ஜல் பையுல் மஞ்சள் இருக்குது. ஓகே. தலாக்கோடு தொடர்பான சொற்பிரயோகங்கள் என்ன? லிஆன் ஈலா லிஆன் இருக்குது, ஈலாவு இருக்குது, லிஹார் லிஹார் இருக்குது. சரியா? என்ன இருக்குதா? குழு இருக்குது. குழு லிஹார். குழு லிஹார் குழு இருக்குது. குல் ரைட். கலாந்தி முஸ்தபா இப்னு ஹராமா எனும் அறிஞர் மகாசிது ஷரியா குறித்து முன்வைத்துள்ள கருத்தை பின்வருவற்றில் அடையாளப்படுத்துக. இதுல உங்களுக்கு இப்படியான இந்த அளவுக்கு உண்மையிலேயே என்று சொன்னால் இந்த உங்களோட டீச்சர்ஸ்ட கேட்டான்னு சொன்னாலும் இந்த ஒரு வரைவிலக்கம் தந்து யாருடைய வரைவிலக்கம் சொன்னாலும் உண்மையிலே சொல்ல மாட்டாங்க. இந்த அளவுக்கு டீப்பா உங்களுக்கு வராது. யோசிக்க வேணும். நீங்க மகாசிது ஷரியால காணப்படக்கூடிய அந்த வரைவிலக்கணங்களை யார் யார்ட வரைவிலக்கணங்கள் சொல்லி எல்லாம் பாடமாக்கிறதுக்கு அவசியம் ஒன்று வராது. பொதுவாக ஜென்ரலா ஒரு வரைவிலக்கத்தை மட்டும் தெரிஞ்சுக்கொண்டா உங்களுக்கு போதும். இதுல உண்மையிலே இதுன்னு சொன்னா முஸ்தபா இப்னு கராமாட இந்த வரவிலக்கத்தை பார்க்கிற நேரம் இந்த சட்டத்தை உருவாக்கியவன் அதனூடாக நாடிய நலன்கள் என்று தான் அவட வரவிலக்கணம். இதை பார்த்துக்கோங்க. இந்த சொல்லுவாரசனை இந்த அளவுக்கு டீப்பா உங்களுக்கு தேவையில்லை. ஜென்ரலா ஒரு வரவிலக்கம் தெரிஞ்சவங்க உங்களுக்கு போதும். நான் தனித்தனியா இவர் யாரோட வரவிலக்கம் எல்லாம் கேட்கறதுக்கு சான்சஸ் 100% வராது. யோசிக்குவாங்க. அடுத்தவாங்க. நிறைய பேருக்குள்ள பிரச்சனை இது. ஏன் ஜக்காத்துக்கு கணிப்பீடு தெரியாது. எப்படி ஜக்காத்துக்கு நாங்க கல்குலேஷன் பார்க்கறோன்னு தெரியாது. நான் உங்களுக்கு சிம்பிள் மெத்தட் தாரேன். சரியா? சிம்பிள் மெத்தட் உண்டு. அந்த சிம்பிள் மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு வெரி சிம்பிள். சரியா? வர்த்தகர் ஒருவர் தனது வர்த்தகத்தை ஆரம்பித்து ஒரு வருட கால இறுதியில் சுமார் 8,70,000 இருப்பை பெற்றுக் கொள்கின்றார். அவரிடம் 20,000 கடனில் பெற்ற பொருட்கள் வியாபார நிலையத்தில் இருந்தது. அவ்வருட நிசாபின் அளவு 4,50,000 ரூபாய் ஆக இருந்தது. அவர் செலுத்த வேண்டிய ஜக்காத்தின் அளவு யாது? இது நார்மலா இப்ப அண்மை காலமாக வரல. கொஞ்ச காலமாக ஒரு 7-8 வருஷமாக இப்படி ஒரு 5-6 வருஷமாக இப்படி ஒரு கேள்வி வரல. அப்ப இருந்தாலும் வரலாம்னு கருதி போன கடைசியாக நடந்த ஓலவல் எக்ஸாம்ஸ்ல ஆனா உங்களுக்கு இப்படி 8 லட்சம் 4 லட்சம் எல்லாம் இப்படி வாரத்துக்கான வாய்ப்பு இல்லை. இப்ப தங்கத்துல வேலை தெரியுதானே? தங்கம் நிசாப்னு சொல்றது 10.5 பவுன். 10.5 பவுன் கிட்டத்தட்ட 25 லட்சம் வரும். அப்ப நான் போன கடைசியாக நடந்த ஓலவல் எக்ஸாமுக்கு முந்தி போன அவ்வளவு செமினாரும் நாடு முழுக்க போன அவ்வளவு இடத்துல நான் ஞாபகப்படுத்தினேன். ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் உண்டு. எவ்வளவுண்டா
உங்களுக்கு சின்ன அமௌண்ட் 5 லட்சம் 6 லட்சம் எல்லாம் வராது. இப்போ வார 20 லேக்ஸ் சரி வரணும், 20 லட்சம் சரி வரணும்னு சொல்லி 20 லட்சத்துக்கு தான் போட்டு அவ்வளோ இடத்துல விளங்கப்படுத்தினேன். கராமத்து என்னன்னு பார்த்தா அதே அமௌண்ட் வந்துருச்சு எக்ஸாமுக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அது மாதிரி உங்களுக்கும் இப்படி 4 லட்சம் 7 லட்சம் 8 லட்சம் எல்லாம் வராது. வார ஒரு 20 லேக்ஸுக்கு மேல தான் வரணும். ஒரு 25 லேக்ஸ் இப்படி 30 லேக்ஸ் இப்படி பெரிய அமௌண்ட் ஒன்று வரலாம். வாரத்துக்கு வாய்ப்பு ஏன்னா நகை அப்படித்தானே போகுது விலை. அப்ப இப்படி ஒரு கேள்வி வந்தா எப்படி ஆன்சர் பண்ற சிம்பிள் மெத்தடை மட்டும் நான் ஞாபகப்படுத்திட்டேன். சரியா செஞ்சு பாருங்க நீங்க. சரி இது டீச்சர்ஸ் கூட சில சிக்கல் இருக்கின்ற அடிக்கடி டீச்சர்ஸ் கூட இதுக்கு இதுக்கு ஆன்சர் என்ன சார்னு சொல்லி கேட்டு அனுப்புவாங்க. அதனால சொல்றேன் தனிப்பட்ட முறை தயவு செஞ்சு என்கிட்ட கேட்க வேணாம், தனிப்பட்ட முறை கேட்க வேணாம். இதை விளைவிக்கோங்க, செஞ்சு பாருங்க. சரி ஓகே. அப்படியே இருந்துச்சுன்னா குரூப்ல போடுங்க. குரூப்ல யாரும் சொல்லலாட்டி என்ன டெக் பண்ணுங்க, பர்சனல் மெசேஜ் அனுப்புவாங்க கேள்வி கேட்டு. ரைட். இது என்னடா இப்ப பொதுவாக இந்த ஒரு அமௌண்ட் வந்து ஃபர்ஸ்ட் தருவாங்க, தந்துட்டு அவர் கடன் கொடுக்குது அல்ல கடனாக பெற்ற பொருட்களுக்குன்னு சரி ஒரு அமௌண்ட் வந்து தருவாங்க. வளமை இந்த கேட்கிற மெத்தட் தான். அப்ப அந்த ஃபுல் கேபிட்டல் அமௌண்ட்ல இருந்து கடனாக கொடுக்க சொன்னா அதை நீங்க கழிக்கணும். சரியா? கடன் உங்களுக்கு வர இருந்தால் கூட்டணும். இந்த இடத்துல என்ன செஞ்சுக்குது, கடன் உங்களுக்கு வர வேண்டியது, சரி கடன் கொடுக்க வேண்டியது அப்படின்னு சொன்னா 20,000 ரூபாய் கழிச்சணும். இப்ப 8,70,000 20,000 கழிச்சா 8,50,000 எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்ப அவ் வருடத்துக்குரிய நிசாபுன்னு சொல்லிக்கு 4,50,000 நிசாபுன்னு தாரது எதுக்குன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஜக்காத் கடமையா இல்லையாண்ட பாக்குறதுக்கு தான் நிசாப் தாரது. எனவே என்ன செய்யணும், அதை நீங்க வெட்டிடுங்க, பார்க்க வேணும், பார்த்தா குழம்பு உங்களுக்கு. இப்ப எவ்வளவுக்கு ஜக்காத்தை பார்க்கணும், இன்னைக்கு 8,50,000 நீங்க பார்க்கணும். சரி, இப்ப எப்படி நாங்க கல்குலேஷன் லேசா 40 உண்டு எல்லாம் போட்டு 100க்கு 40 உண்டு இப்படி எல்லாம் போட்டு கஷ்டப்பட வானம் பின்னங்கள் எல்லாம் போட்டு சில நேரம் மேத்ஸ்ல இந்த எஸ் எடுத்து கஷ்டப்பட்டு வந்தாக்களும் மீக்கும். இந்த ஆக்களுக்கு இவ்வளவு கஷ்டம் இல்லை. வெரி சிம்பிள் கொஸ்டின் உண்டு. இது எப்படின்னு சொன்னால் 100க்கு 2.5 ஆனால் 100 ரூபாய்க்கு 2 ரூபாய் 50 பைசா தான் கொடுக்கணும். நீங்க 1000 ரூபாய்க்கு 25 ரூபாய் கொடுக்கணும். 10,000 ரூபாய்க்கு 250 ரூபாய் கொடுக்கணும். 1,00,000 ரூபாய்க்கு ஜக்காத்தாக கொடுக்க வேண்டிய அளவு எவ்வளவு என்று சொன்னால் 2,500 ரூபாய். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, மற்ற எல்லாம் மறந்துடுங்க. எப்படியுமே லட்சக்கணக்கு தானே ஜக்காத் கேட்டு வருது. 1,00,000க்கு கொடுக்க வேண்டிய அளவோ 2,500 ரூபாய். இப்ப 10 லட்சத்துக்கு நீங்க ஜக்காத்தை கால்குலேஷன் பண்ண சொன்னால் என்ன சொன்னும், 2,500 ரூபாய் போட்டு 10ஆல பெருக்குவோம். 20 லட்சத்துக்கு கால்குலேஷன் பார்க்கணும், 2,500 ரூபாய் போட்டு 20ஆல பெருக்கிடுவோம். இன்னைக்கு 8,50,000 50,000 விடுங்களே, 8 லட்சத்துக்கு ரெண்டு வைங்களே. நீங்க என்ன செய்வீங்க, 2,500 ரூபாய் போட்டு 8ஆல பெருக்குவீங்க. பெருக்கிட்டு வார வீடியோட இந்த 1,00,000த்துக்கு தானே இந்த 2,500 ரூபா, 2,500 ரூபாய் ஹாஃப் எடுங்க, ஹாஃப் எடுத்து கூட்டிடுங்க, அதை அவ்வளவுதான். எனவே எத்தனை லட்சத்துக்கு கேட்டாலும் அத்தனையால 2,500 ரூபாய் பெருக்கணும். 2,500 ரூபாய் அத்தனையால பெருக்கிட்டா சரி. இதுதான் இந்த ஜக்காத் கல்குலேஷன். சிம்பிள். உங்களுக்கு இந்த ஆகவே ஒன்றுமே தெரியாத கூட சிம்பிளா செய்யக்கூடிய மெத்தட் இதுதான். இந்த மெத்தடை கொஞ்சம் இன்ஷா அல்லாஹ் ஃபாலோ பண்ணி பாருங்க. எல்லாத்துக்கும் விளங்கி கொண்டு நம்புறேன். நிறைய பேருக்குள்ள பிரச்சனை போராட்டம் எல்லாம் எப்படி செய்வீங்க இந்த கேள்வி சும்மா கெஸ் பண்ணி போட்டுருவோம் சார், இதெல்லாம் செஞ்சு கொண்டிக்கு நேரம் ஆகிக்க போகுது. வெரி சிம்பிள், மிஸ் பண்ண வேணாம். ரைட், ஓகேயா? ரைட். ஒரு திம்மி வயோதிபரின் ஜிஸ்யா வரியை நீக்கி அவருக்கான பராமரிப்பு செலவை முஸ்லிம்களின் பைத்துல் மாலிலிருந்து கொடுத்த சம்பவத்தோடு தொடர்புடைய ஆட்சியாளர் உமர் இப்னு ஹத்தாப். உமர் இப்னு அப்துல் அசீஸ். உமர் அப்துல் அசீஸ் இல்ல சார், வராது. அது உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. இது இந்த பாருங்க 2023ஆம் ஆண்டு தயாரிச்ச பேப்பர். 2023ஆம் ஆண்டு தயாரிச்ச எம்சிக்யூ. பார்ட் 2ல 2024ஆம் ஆண்டு வந்திக்குது இந்த கேள்வி. 2024ஆம் ஆண்டு பார்ட் 2ல வந்திக்குது. பார்ட் 2ல 2 மாசத்துக்கு கேள்வியா வந்திக்குது. எனவே இன்ஷா அல்லாஹ் இப்படியான கொஸ்டின்ஸ் பார்ட் 2க்கும் வரலாம். 2 மாசத்துக்கு மூட பொறுத்து கேள்வி இருக்கிறார்கள். எனவே இது உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கட்ட கூட்ட பின்வருவனவற்றுள் திருமணம் முடிக்க அனுமதிக்கப்படாதோரில் அடங்குவோர்: தாயின் சகோதரியின் பிள்ளை. தாயின் சகோதரியின் பிள்ளை கல்யாணம் முடிக்கலுமா? மனைவியின் தாய். மனைவியின் தாய். மனைவியின் தாய் சரி. தந்தையின் சகோதரி கல்யாணம் முடிக்க இயலாது. மகனின் மனைவி இயலாது. பாட்டியின் பிள்ளை இயலாது. அப்ப இன்னைக்கு மகனின் என்ன வரும்? என்ன வரும்? மனைவியின் தாய். இது நான் நினைக்கிறேன் கொஞ்சம் சின்ன சிக்கல் உண்டு கேள்வியில. எனக்கு விளங்கினதுக்கு கேள்வி இது பிள்ளை அனுமதிக்கப்பட்டோரில் அடங்குவோர். திருமணம் முடிக்க அனுமதிக்கப்பட்டவர் என்று சொல்லி கேட்கலாம். அனுமதிக்கப்பட்டவர் சொல்லி வந்தால் என்ன வரும்?
தாயின் சகோதரியின் பிள்ளை. தாயின் சகோதரி என்று சொன்ன நேரம் தாச்சியோ பெரியம்மாவோ அவங்களோட பிள்ளைகள் வந்து எங்களுக்கு அனுமதிக்கப்பட்டார்கள். தந்தையின் சகோதரி கல்யாணம் முடிக்கலா ஏலா. மனைவியின் தாய் ஏலா. இல்ல. மகனின் மனைவி அதுவும் மேலாது. பாட்டியின் பிள்ளைகள்டா எங்கட உம்மா வாப்பட சகோதரிகள் சகோதரிகள் கல்யாணம் முடிக்கலுமா ஏலா. எனவே ஆன்சர் வரும் ஒன்று. கேள்வியில மட்டும் கொஞ்சம் மாற்றம் ஏற்படுத்திக்கணும். என்ன திருமணம் முடிக்க அனுமதிக்கப்பட்டோர் சரி வந்து சரி ரைட். அடுத்தது ஜகாத் பெற தகுதியான 8 கூட்டத்தினரில் முஅல்லஃபத்துல் குலூப் எனப்படுவோர் யார்? ஈர்க்கப்பட்டவர்கள். ஈர்க்கப்பட்டவர்கள். ரைட். அப்ப இஸ்லாத்திப்பால் உள்ளம் ஈர்க்கப்பட்டவர்கள். அப்ப சரி ஓகே. அல்லாஹ்வின் பாதையில் போராடு இருக்குன்னு சொல்லுவாங்க. நார்மலா வந்து இந்த கேள்வி எடுக்கிறாக்களிக்கிறாங்க தானே பலமையா இல்ல குறிப்பா வந்து இந்த 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 டீம் இந்த ஆக்கள் வந்து இந்த இதுக்கு ஃபோக்கஸ் பண்ண கூட ஜக்காத்தோட சம்பந்தப்பட்ட இப்படியான கொஸ்டின் பலமையா கேட்கறே தானே. ஓலவல்லையும் பலமையா வருது 2 மார்க்ஸ் கொஸ்டினுக்கு. 7 வல்லையும் இந்த மாதிரி கொஸ்டின் வருது. இன்னும் கொஞ்சம் ஷாலா ஃபோக்கஸ் பண்ணணும் இல்ல. சரி ஓகே. ஃபீஸாபில்லா ஜகாத் வசூலிப்பவர்களுக்கு என்ன சொல்லுவாங்க அரபுல? ஆமிலூன். வழிபோக்கர்களுக்கு என்ன சொல்லுவாங்க? இப்னு சபீல். அதே கடன் தொழில் இருப்பவர்கள் அல் காரிமூன். இந்த அமைப்புல கொஸ்டின்ஸ் சில வாரத்துக்கான வாய்ப்புகளை கொஞ்சம் பாருங்க. ரைட். குடும்ப வாழ்க்கை தொடர்பான போதனைகளில் பெற்றோர் விடயத்தில் பிள்ளைகள் நிறைவேற்ற வேண்டிய பணிகளை அல் குர்ஆன் எவ்வாறு அழைக்கிறது? ஹுகூக்குல் இபாத் எல்லாத்துக்கும் தெரியுமே. பர்லிக்கு தெரியும். கர்துல் ஹசன் வந்துருச்சு 5 மாசத்துக்கே வந்திருக்குது. ஓகே. கர்துல் ஹசன் தெரியும் 2 மாசம் வந்திருக்குது 5 மாசம் வந்திருக்குது. அமலு சாலிஹாத்னு சொல்ற நல்ல மல்கள். அப்ப இதுல பிர்ருல் வாலிதைன் ஆன்சர். ஓகே. அக்து நிக்காஹின் போது பேண வேண்டிய ஒழுங்குகளை தெரிவு செய்க. பேண வேண்டிய ஒழுங்குகளை பாப்பமே. திருமணம் நிறைவேற்றுவதற்குரிய நிபந்தனைகள் உரிய முறையில் கடைபிடிக்கப்படல். சரி. திருமண நிகழ்வின் போது ஆண் பெண் கலப்பு இடம்பெறாமல் தவிர்த்தல். திருமண பெண்ணை காட்சி பொருளாக வைப்பதை தவிர்த்தல். ஆடை அலங்காரங்கள் இஸ்லாமிய வரம்புகளை பேணுதல். நடனம் போன்றவற்றில் முற்றாக தவிர்த்திருத்தல். சரியா? ஏதோ ரக்கம் இவரை அனைத்து அம்சங்களும் சரியானவை. ஓகே ரைட். அடுத்த பதிக்கு வருவோம் நாங்க. மகாசிது ஷரீஆவின் வகைப்படுத்தல்களில் தீனை பாதுகாத்தல் ஹாஜியாத் வகைகளை சார்ந்ததாகும். ஹாஜியாத் என்பது அத்தியாவசிய தேவைகளை குறிக்கின்றது. இல்ல என்ன? சாதாரண தேவைகள். எனவே பிழை ஆன்சர் 4வது. கலீஃபா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இடையே சிஃபின் யுத்தம் தோற்றம் பெற்றது. சரி. சிஃபின் யுத்தத்தின் விளைவாக ஷியாக்கள் தோற்றம் பெற்றனர். கவனமாய்க்கணும் பாப்பா, அவசரப்படக்கூடா. கேள்வியை கவனமாய்க்கணும். பிள்ளையே சிஃபின் யுத்தத்தின் போது ஷியாக்களா தோற்றம் பெற்றாங்க. முடிவெடுக்கிற நேரம் நிதானமாக கவனமாக முடிவெடுங்க, அவசரப்படவான. சரிதானே? அப்ப எனவே முதலாவது சரி, 2வது பிழை. அப்ப என்ன ஆன்சர்? 3வது. அல் கியாதா என்ற அரபு பதம் தலைமைத்துவம் என்ற கருத்தினை தருகிறது. சரியா பிள்ளையா? கியாதா என்றால் என்னன்னு கேட்கோவே. கியாதா ஓகே. சமத்துவம் என்ற சொல்லுக்கு அரபியில் முசாவா என்ற பதம் பயன்படுத்தப்படுகின்றது. சரியா பிள்ளையா? சரி. இவ்வளவு யோசிக்கிறீங்க என்ன? முசாவான்னு சொல்றது சமத்துவம், அவ்வளவுதான். அப்ப இந்த சொற்களை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த அமைப்புல இல்லாட்டியும் வேற அமைப்புகளை கேள்விகள் வரலாம். முசாவா இது ரெண்டும் அந்த சமூக வாழ்க்கை தொடர்பாக இஸ்லாத்தினுடைய சமூக சிறப்புகள் சம்பந்தமான இந்த 2 சொற்களும் வருது, தெரிஞ்சிருக்கணும். ஜாஹிலியா கால மக்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை எதிர்த்தமைக்கான காரணம் அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை முன்வைத்தமை ஆகும். சரியா பிள்ளையா? லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது வணக்கத்துக்கு தகுதியான அல்லாஹை தவிர வேறு எவரும் இல்லை என்ற கருத்தையே உறுதிப்படுத்துகின்றது. 5வது ஆன்சர். ஹிஜ்ரி 2ஆம் நூற்றாண்டின் ஆரம்பம் முதல் 7ஆம் நூற்றாண்டின் மத்திய பகுதி வரையான காலம் ஃபிக்ஹின் பொற்காலம் எனப்படும். என்ன எப்போ வரும்?
ஹிஜ்ரி 2/4. தொடக்கம் 4. 4ஆம் நூற்றாண்டு நடுப்பகுதி வரைக்கும் பொற்காலம் சொல்லுவோம். 4ஆம் நூற்றாண்டு நடுப்பகுதி. எனவே அது 7ஆம் நூற்றாண்டு போட்டு பிழை. இமாம் மாலிக் இப்னு அனஸ் ஹிஜ்ரி 3ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஃபிக்ஹ் துறை அறிஞர் ஆவார். சரியா பிள்ளையா? ஒரு வெளிச்சா தேடணும் என்ன? பிறந்த ஆண்டு தேடணுமே. சரி. சரி, அப்படியா? நல்ல சரிதான், நல்ல சரிதான் உங்களுக்கு. அங்க இல்ல. ரெண்டுமே பிழை மன்னபதா ரெண்டு ஆன்சர் பிழை. அவர் 2ஆம் நூற்றாண்டுக்குரிய அறிஞர். சரியா? 2ஆம் நூற்றாண்டுக்குரிய அறிஞர். 3ஆம் நூற்றாண்டு பிழை. எனவே கொஞ்சம் கவனமா இருங்க. இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு இந்த சரியாக இந்த இமாம் மாலிக் இமாம்கள்ட்ட நான் சொல்ல திருப்பி திருப்பி வலியுறுத்துறேன். 4 இமாம்கள், அங்க 6 இமாம்கள் இருக்கிறாங்க, இங்க சட்டத்துறையில 4 இமாம்கள். இந்த 4 இமாம்கள் தான், அந்த 6 இமாம்கள் தான். ஒன்றுக்கு மேற்பட்ட எம்சிக்கு வராமைக்கு பேப்பர் வர மாட்டாது. 100க்கு 100% உறுதியா சொல்லலாம். எனவே கவனமாக பார்க்க வேண்டிய விஷயம். ஹை, அப்ப இன்ஷா அல்லாஹ் இந்த பகுதியோட நாங்க இதை முடிக்கணும். இப்ப உங்களுக்கு வேறுமான கொஸ்டின்ஸ் இருந்தா கேட்டுக்கொள்ளலாம். சார், சொல்லுங்க. இளைஞர்களின் தாய் என்று அழைக்கப்பட்ட உம்மு சலமா அலியா? நீங்க முசாபகத்துல பாங்க கேட்காமக்கு ஏழவர் சிலபஸோட சம்பந்தப்பட்ட கேளுங்க. இந்த கேள்வி வந்து அதுதான் கேள்வி எங்க வந்திக்குது? சிலபஸ்ல வந்திக்குதா இல்லையே? மாடல் பேப்பர்ல வர கேள்விகள் வந்து சிலபஸோட சம்பந்தம் இல்லாட்டி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் தயவு செஞ்சு. உங்களோட சிலபஸுக்கு சம்பந்தமே இல்லை அதெல்லாமே. ஓகே சார். உம்மஹாத்துல் முஃமினீன் எங்க ஆயிக்கா உங்களோட சிலபஸ்ல இல்ல? உம்மஹாத்துல் முஃமினீன் உங்களோட சிலபஸ்ல இல்ல. ஓ லெவல் சிலபஸ்ல, அதுவும் பழைய சிலபஸ்ல, பழைய சிலபஸுக்கும் பழைய சிலபஸ் ஓ லெவல் சிலபஸ்ல. வேணுமா கொஸ்டின்ஸ் ஏழோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஷியாக்களின் மிதவாத போக்குடைய வந்து சைதிகள் வராது தானே? என்னமா? ஷியாக்களின் மிதவாத போக்குடையவர் யார் வர? ஷியாக்கட மிதவாத போக்குடையவர். ஓ ஜெய்திகள். அப்ப அவங்க வந்து 3 ஆட்சியும் வந்து ஆதரிச்சாங்க தானே? 3 ஆட்சியும் ஆதரிச்சாங்க. எஸோ. அப்ப நடுநிலையான போக்குன்னு வராதா? அதுதான் நிதானம் சொல்றோம். 2 மட்டும் தான். நடுநிலை நிதானம் 2 மட்டும் தான். நிதானம் இல்ல, மிதவாதிகள் என்று கேட்டீங்க. மிதவாதின்னு சொன்னா அதுதான். மிதவாதினா பேலன்ஸ் நியூட்ரல். சரி. வேற கொஸ்டின்ஸ் வேணுமா? எம்சிக்யூ நான் வானம்னு சொன்னா அதை பார்க்க வானமே, டைம் வேஸ்ட் பண்ண வானம் நீங்க. ஏன்னா எனக்கு தெரியுமே, எனக்கு அல்ஹம்துலில்லாஹ் முழு சிலபஸ் முழு கைடும் அல்ஹம்துலில்லாஹ் உங்களோட இந்த அதுக்கு மேலே பேசல சில விஷயங்கள் ஜூம்ல பேசுவோமேலா. நான் பாண்ட தேவையில்லை, அர்த்தம் முடியல, டைம் வேஸ்ட் உங்களுக்கு. சரியா? பார்க்குற நான் சொன்னா நீங்க பாருங்க, பிரச்சனை ஒன்றும் இல்லை. இல்ல வானம்னு சொன்னா பார்க்க வானம், அர்த்தம் முடியல விஷயம் தான். சொல்லுங்க, வேறமா கொஸ்டின்ஸ் ஒன்றும் இல்லையா? சரி, முக்கியமா நீங்க எம்சிக்யூ இதை பாருங்கடா, எந்த சிலபஸ் இதை பார்க்கணும். சரி, நான் உங்களுக்கு திருப்பி வலுத்துறேன். எம்சிக்யூவை பொறுத்தவரை உங்களுக்கு பார்ட் 2ல வந்து 100% சாய்ஸ் பண்ணலாம். 100க்கு 100 எந்த சாய்ஸ் வராது. போன முறையும் எனக்கு பார்த்துப்பீங்க, இந்த இதையும் பார்த்துப்பீங்க, ஸ்டூடெண்ட்ஸை காமெண்ட்ஸையும் பார்த்துப்பீங்க. 100க்கு 100% வரும் பார்ட் 2ல. ஆனால் எம்சிக்யூ பொறுத்தவரை எம்சிக்யூ வந்து இதுதான் வரும்னு சொல்லி வலியுறுத்த இயலாது. எம்சிக்கு வந்து சில நேரம் சில ஆட்கள் பேப்பர் செய்வாங்க, ஒரு 10 பேப்பர் செய்வான், 15 பேப்பர் செய்வோம்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த 10-15 பேப்பர்ல ஒன்று கூட வராமல் மீக்கலாம். எம்சிக்கு வந்து அவங்களோட மூட பொறுத்து நினைச்சா உங்களுக்கு. ஆனா 100க்கு 100% உங்களோட கைடுக்கு வெளியில போகாது. அது மட்டும் உறுதியா சொல்லுவேன். எனவே உங்களோட கைட்லைக்கு ஒரு எம்சிக்கு மட்டும் நீங்க படிச்சுட்டு போனா போதும், சும்மா உள்ள எல்லாம் படிக்க தேவையில்லை. எனவே கெஸ் பண்ண இயலாது. ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகப்படுத்துறேன். போன வருஷம் சொல்லப்பட்ட விஷயம், பர்சனலா பேசின விஷயம் என்ன சொன்னால், முழு சிலபஸ் தழுவியா தான் கேள்வி வரும். எந்த ஒரு பகுதியும் விடப்படாது. ஏன்னா முழு சிலபஸை நீங்க படிச்சுட்டு போகணும் எம்சிக்யூ தேவையான வகையில. சரியா? பார்ட் 2க்கு சில பகுதி தான் நீக்குது. ஆனா எம்சிக்யூ பொறுத்தவரை முழு சிலபஸும் உங்களுக்கு தேவைப்படும். அதுதானே? கை வேணுமான கொஸ்டின்ஸ்? சார், ஓ அலிகளி உங்களை கொலை செய்த புகழ்ந்து ஆஸ்தான கவிஞர் யார்? ஓ இம்ரான் இப்னு ஹத்தான் சொல்லி. வேற அவ்வளவுதான். சரி, 9 கால் ஆகுது. அப்ப முடியுமா? அப்ப நாங்க ஓகே ஹைரப் இன்ஷா அல்லாஹ் நாங்க முடிச்சு கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தது கட்டாயமா வர செய்வேன். ஃப்ரீ குரூப்ல இருங்க. இன்ஷா அல்லாஹ் நான் கிளாஸ் கட்டாயம் செய்வேன். ஹைர் இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.